So today we are going to look at a seminar on 2020 students who sit for the exam. So 2020 ஆண்டு அதுவும் வர்த்தக பிரிவில் ஸ்பெஷலாக எக்ஸாம் எழுதினவங்களுக்காக செய்யப்படுகின்ற செமினார் தான் இது. The reason is நிறைய பேர் என்னிட்ட கேட்டுக்கொண்டதுக்கு நீங்க ஸோ ஒருத்தருக்கு நான் சொல்லி கொடுக்கறத விட எல்லாருக்கும் கொமனாக சில விஷயங்களை சொல்றது நல்லம்னு நினைக்கிறேன். நாம இந்த செமினாரை அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ இங்க நாம பேசப்படுகின்ற விஷயங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், முதலாவது இதனுடைய முக்கியமான நோக்கம் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் சம்பந்தமாக நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். பிகாஸ் டவுட்ஸ் இருக்குங்கிறத விட உங்களுக்கு பயம் இருக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். பிகாஸ் 2 வருஷத்தினுடைய உழைப்பு, உங்களுடைய நேரம், நிறைய தியாகங்கள், நிறைய விஷயங்களுக்கு இடையில தான் இந்த A level படிச்சு ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்து ஒரு யூனிவர்சிட்டியோட சரியாக தெரிவு செய்யணும், அதுக்கேற்ற கோர்ஸை சரியாக தெரிவு செய்யணுங்கிற பயம் தான் நிறைய பேருக்கு இருக்குமே தவிர விளக்கம் தெரியாம இருக்கிறது மிச்சம் குறைவு. பிகாஸ் யூஜிசி ஹேண்ட் புக்கை பாத்தீங்கன்னாலே அதுல 100க்கு 100% எந்த ஒரு யாருக்குமே ஈஸியாக செய்யற மாதிரி தான் இருக்குது. பட் உங்களுக்கு என்னன்னு சொன்னா அந்த பயம், பிள்ளையாக சூஸ் பண்ணிடுவோமோ, ஏதாவது ஒரு விஷயத்தையாவது மிஸ் பண்ணிடுவோமோ, பிகாஸ் 2 வருஷத்தினுடைய உழைப்பு உங்களுக்கு பின்னால இருக்குங்கிறதுக்கு பயம் தான் காரணமே தவிர பெரும்பாலும் எல்லாருக்குமே அந்த விஷயங்கள் புரிஞ்சிருக்கும். எங்க நான் தவறாக செஞ்சிருவேன்னு சொல்லி நல்லா படிச்சு ரிசல்ட்ஸ் எடுத்தவங்க கூட கொஞ்சம் மற்றவங்ககிட்ட செய்வோம் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிப்பீங்க. இஸ் இட் கரெக்ட்? எத்தனை பேர் இதுல 2020 எக்ஸாம் எழுதினவங்க இருக்கீங்க கைஸ்? ஷல் ஐ நோ? ப்ளீஸ் சாட். எஸ், 2020 எக்ஸாம் எழுதினவங்க ஐ திங்க் ஸ்டூடெண்ட்ஸும் மீக்கிறாங்க. ஸோ 2020 எக்ஸாம் எழுதினவங்க, ரைட், ஓகே, ஃபைன். ஸோ எந்த ரிசல்ட்ஸ் எடுத்திருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ், தட்ஸ் ஃபைன். எந்த ரிசல்ட்ஸ் எடுத்திருந்தாலும் உங்களுக்கு 3 years இருந்தால் நீங்க எக்ஸாம் அதாவது அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்றதுக்கான தகுதி விதியை நீங்க பெற்றுக்கொள்றீங்க. ஸோ முதலாவது இதுல நம்ம பார்க்க போற விஷயங்கள், இதுல பல்கலைக்கழக அனுமதி சம்பந்தமான விஷயங்கள்ல இலங்கையில் உள்ள எத்தனை 15 பல்கலைக்கழகங்கள் இருக்குது அது சம்பந்தமான விஷயங்கள், அதே போல இந்த எக்ஸாமினுடைய டெட்லைன் எப்ப இருக்குது, இந்த விண்ணப்பத்தை அனுப்புற முறை, அதே போல பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதே போல பல்கலைக்கழக கட்டமைப்பு, யூனிவர்சிட்டியில ஒரு ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், ஃபேக்கல்ட்டிங்கிறது என்ன, டிபார்ட்மெண்ட்ஸ்ங்கிறது என்ன, அதுல கோர்சஸ் என்ன, நீங்க எதுல படிப்பீங்க, இந்த மாதிரியான விஷயங்கள். அதே போல ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இந்த 2019-2020 ஸ்டெடிஸ்டிக்ஸ். இந்த ஸ்டெடிஸ்டிக்ஸ் படி எங்க தமிழ் மீடியம் மாணவர்கள் இருக்காங்க, ஸோ அவங்களை எங்க கொண்டு போகலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் 2019-2020 ஸ்டெடிஸ்டிக்ல ரொம்ப கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள், அதே போல மிச்சம் யோசிக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம இதுல பார்ப்போம். தென் அகெயின் பல்கலைக்கழக அனுமதியினுடைய செயல்முறை, யூனிவர்சிட்டியினுடைய அப்ளிகேஷன் ப்ரொசஸ் சம்பந்தமாக நம்ம பார்ப்போம். அது பிறகு சில அடிப்படையான விஷயங்கள். தென் அகெயின் நம்ம பார்க்குற விஷயங்கள் ஸ்ரீலங்கா குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம்வொர்க் என்ற ஒரு விஷயம் உண்டு, இது சம்பந்தமாக பார்ப்போம். தென் அகெயின் வர்த்தக பிரிவு, இதுல யூனிகோட் சிஸ்டம் என்று சொல்லப்படுவது என்ன, இதுல வணிக கல்வி, பொருளியல், கணக்கீடு பாடங்களோட மற்ற எந்த பாடங்கள் வந்தா நீங்க முக்கியமாக அடுத்த சப்ஜெக்ட் உள்ள போவீங்க, அதே போல அது இல்லாமலுக்கு வேற புதுசாக அறிமுகப்படுத்த கோர்சஸ் பண்ணு சொல்லி இந்த விஷயங்கள் சம்பந்தமாக பார்ப்போம். இதுதான் இன்றைய நம்மளோட செமினாரினுடைய அவுட்லைனாக இருக்க போகுது. ஸோ இதுல முதலாவது ஸ்டூடெண்ட்ஸ், நாம நிறைய விஷயங்களை கதைக்கிறதுக்கு முன்னாடி we will first look at the யூனிவர்சிட்டி அப்ளிகேஷன் ப்ராசஸ். சரியா? யூனிவர்சிட்டி இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி பிகாஸ் இன்ஃபர்மேஷன் எங்க வேணா இருக்கும். ஸோ முதலாவது இந்த செமினாருடைய நோக்கம் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ராசஸை நாம ஃபில் பண்றது. ஸோ அதை ஃபெஸ்ட்டுக்கு பார்ப்போம். ஸோ ஃபெஸ்ட்டுக்கு அதை பார்த்துட்டு நாம மற்ற விஷயங்களை பார்ப்போம். பிகாஸ் தட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஸோ அதை லாஸ்ட்ல பார்க்கும்போது இட் வில் பி போர். ஸோ நம்ம ஃபெஸ்ட்டுக்கு இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து என்ன, இது எப்படி ஃபில் பண்ற இந்த விஷயத்தை ஃபெஸ்ட்டுக்கு பார்த்துட்டு we will discuss about other things. ரைட். ஸோ இதன் அடிப்படையில் ஸ்டூடெண்ட்ஸ், முதலாவது இந்த பல்கலைக்கழக யூனிவர்சிட்டி அப்ளிகேஷன் ஃபார்ம்ல இது எப்படி நடக்க போகுதுன்னு சொன்னால், இந்த பல்கலைக்கழக அனுமதி ஃபார்ம் எப்படி நடக்கும்னு சொன்னால், ஃபெஸ்ட்டுக்கு உங்களுக்கு ஃபெஸ்ட் ஃபார்ம் உங்களுக்கு தருவாங்க. ஸோ முதலாவது ஒரு ஃபார்ம் வந்து யூனிவர்சிட்டி அப்ளிகேஷனுக்காக இப்போ நீங்க யூஜிசியில் எடுத்திருக்கிற ஹேண்ட் புக். அதற்கு பிறகு நீங்க இதை அப்ளிகேஷன் பண்ணி இதை சப்மிட் பண்ணது பிறகு உங்களுக்கு கட் ஆஃப் மார்க்ஸ்ன்னு சொல்லி ஒரு விஷயம் வரும். இங்க கட் ஆஃப் மார்க்ஸ் என்று சொல்லப்படுவது என்னன்னு சொன்னால், நீங்க இப்ப யூனிவர்சிட்டியில யூஜிசில புக்ல எந்த கோர்ஸ் என்ன தேவைன்னு சொல்லி எல்லாத்தையும் ஆன்லைன்ல சப்மிட் பண்ணதுக்கு பிறகு ஒரு டைம் ஒன்று எடுக்கும். ஐ திங்க் ஒரு 3 months டைம் ஒன்று அட்லீஸ்ட் எடுப்பாங்க. இந்த டைம் எடுத்த பிறகு தான் உங்களுக்கு கட் ஆஃப் ரிசல்ட்ஸ், உங்களோட Z ஸ்கோர் மார்க்ஸ் வருதுன்னு சொல்லி உங்களுக்கு வருவாங்க. அதற்கு பிறகு நீங்க உங்களோட இண்டெக்ஸை டைப் பண்ணி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், நீங்க எந்த யூனிவர்சிட்டிக்கு செலக்ட் ஆயிருக்கீங்க, அதே போல அந்த யூனிவர்சிட்டியில எந்த டிகிரி ப்ரோக்ராம் நீங்க சூஸ் பண்ணிருந்தீங்க, உங்களுக்கு எது செலக்ட் ஆயிருக்குங்கிறது இந்த கட் ஆஃப்ல வரும். ஸோ ஃபெஸ்ட் ஃபார்ம் நீங்க சொல்லப்படுவது இப்ப நாம ஃபில் பண்ற இப்ப பார்க்க இருக்கின்ற யூஜிசி ஃபார்ம் தான் இது. ஸோ கட் ஆஃப் மார்க்ஸ் வரும். அதற்கு அந்த கட் ஆஃப் மார்க்ஸ் வர டைம்ல தான் நம்ம அப்ளை பண்ணதுல நமக்கு எந்த டிகிரி ப்ரோக்ராம், நம்மளோட Z ஸ்கோரின் படி, நம்மளோட டிஸ்ட்ரிக்டின் படி, நாம சூஸ் பண்ணின அப்ளிகேஷன் சிஸ்டத்தின் படி நமக்கு எது தெரியுங்கிறது நமக்கு கட் ஆஃப் வந்து பிறகு தெரியும்.
அதற்கு பிறகு என்ன சரி உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தால், உதாரணத்துக்கு உங்களோட கட் ஆஃப் வந்து வரல, பட் உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு வந்திருக்குது, இல்ல என்ன சரி ஏதாவது உங்களோட ரிசல்ட்ஸ்ல ஏதாவது பிரச்சனை என்ன அப்பீல்ஸ் நீங்க பண்ணலாம். அதுக்கு ஒரு கால பகுதி தருவாங்க. இந்த அப்பீல்ஸ் முடிஞ்சது பிறகு செகண்ட் ஃபார்ம் அல்லது அதர் அப்ளிகேஷன் சொல்லி ஒரு டைம் போனது பிறகு உங்களுக்கு யூஜிசியால இருந்து குறித்த யூனிவர்சிட்டிக்கு நீங்க போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்னு சொல்லி உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் அனுப்புவாங்க. அதுல யூனிவர்சிட்டியினுடைய அந்த யூனிவர்சிட்டிக்கு நீங்க சூஸ் பண்ணிக்கங்கன்னு சொல்லி அப்ளிகேஷன் வரும். இதற்கு பிறகு இந்த அப்ளிகேஷன்ல வந்தது பிறகு சில பேருக்கு இந்த வெயிட்டிங்ல கிடைக்கும்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டீங்களா? வெயிட்டிங்ல போறேன்னு சொல்லி இந்த ஆர்ட்ஸ்ல போறவங்க பெரும்பாலும் ஆர்ட்ஸ்ல இது நடக்கும். கொமர்ஸ்லயும் 1-2 பேருக்கு சம்டைம் நடக்கும் வெயிட்டிங்ல போறேன்னு சொல்லி. சோ இங்க இந்த நீங்க எல்லா அப்ளிகேஷன்ஸும் போய் செலக்ட் ஆனது பிறகு பல்வேறு காரணங்களால சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூனிவர்சிட்டிக்கு நான் போகல, எனக்கு 4 வருஷம் கூட நான் வேற ஏதாவது குயிக் பாத்துக்கு போறேன், இல்லாட்டி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது சுகையினம் காரணமாக வேற நாடுகளுக்கு போற அல்லது மரணம் ஏதாவது எந்த ஒரு காரணத்துக்காகவோ அப்படி அப்ளிகேஷன் போட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள போகல, இல்லாட்டி அரசாங்கம் நினைக்கலாம் இன்னும் கொஞ்சம் பேரை நாங்க கூட எடுக்கலாம்னு சொல்லி இவ்வாறு பல காரணங்களுக்காக இந்த கட் ஆஃப்ல இருந்து ஒரு ஒரு சின்ன பாயிண்ட்டுக்குள்ள வித்தியாசமானவங்களுக்கு வெயிட்டிங்ல யூனிவர்சிட்டி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒரு டைம்ல கிடைக்கும். இதற்கு பிறகு யூனிவர்சிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கும். இதுதான் உங்களோட ஒட்டுமொத்தமான ஒரு அவுட்லைனாக இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம யூஜிசி ஃபார்மை ஃபில் பண்றோம், ஆன்லைன்ல சப்மிட் பண்றோம். கொஞ்ச நாளால நமக்கு கட் ஆஃப் செட் ஸ்கோர் படி நம்மளோட யூனிவர்சிட்டி கோர்ஸ் என்ன, அதே போல எந்த யூனிவர்சிட்டிக்கு சூஸ் பண்றோம்ங்கிற விஷயம் வரும். அதற்கு பிறகு ஏதாவது மேன்முறையீடுகள் இருந்தால் அப்பீல்ஸ் கொடுக்கலாம். தென் அகைன் கொஞ்ச நாளால தான் உங்களுக்கு செகண்ட் ஃபார்ம் அதர் அப்ளிகேஷன்ஸ் வரும். அதற்கு பிறகு வெயிட்டிங்ல போறவங்களுக்கு வரும். தென் யூனிவர்சிட்டியில போய் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். இதுதான் உங்களோட ஒட்டுமொத்தமான ஒரு அவுட்லைன் வியூ. இது எல்லாருக்கும் புரியுதா? Anyone having any questions? ரைட், கிரேட். அதன் அடிப்படையில் ஸ்டூடெண்ட்ஸ் முதலாவது இப்ப இந்த ஃபார்ம்ல ஸ்டெப் 1 என்னன்னு சொன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க டவுன்லோட் பண்ணணும் ஃபார்ம். சரியா? ஒபிஷியலாக நீங்க டவுன்லோட் பண்ணீங்கன்னு சொன்னால் ஸ்டெப் 1ல நீங்க செய்ய வேண்டிய விஷயம் இந்த ஃபார்மை நீங்க டவுன்லோட் பண்ணணும். இதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கணும்னு சொன்னா மதனி, இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கவர்மெண்ட், இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கவர்மெண்ட் சிச்சுவேஷன், கண்ட்ரியோட சிச்சுவேஷன் எல்லாம் பார்த்து டைம் எடுக்கும். நீங்க அது சம்பந்தமா தெரியும்னு சொன்னா வர்த்தக பிரிவின் வாய்ப்புகள்னு சொல்லி ஒரு செமினார் வந்து நான் செஞ்சிருப்பேன். அதுல அந்த யூனிவர்சிட்டி ஒரு எவ்வளவு டைம் எடுக்குங்கிற விஷயத்த நான் சொல்லியிருப்பேன். அந்த இதை பார்த்துக்கோங்க. சரியா? ரைட். ஸோ எகெயின் நீங்க இப்ப முதலாவது இப்ப இருக்கிற இந்த கொரோனா சிச்சுவேஷன்ல யூஜிசி சம்பந்தமான நீங்க ஃபார்ம் எடுக்கிறேன்னு சொன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு யூஜிசி ac.lkங்கிற வெப்சைட்டுக்கு நீங்க போகணும். ஸோ யூஜிசி ac.lk நான் ஸ்கிரீனை ஷேர் பண்றேன். தென் யூ கேன் சி. ஷேர் பண்ணிக்க ஸ்கிரீன் விளங்குது எல்லாருக்கும்? ugc.ac.lk வெப்சைட் எல்லாருக்கும் இது விளங்குதா? ஷேர் பண்ணிக்கிற ஸ்கிரீன் சரியா? ரைட். ஸோ இதன் அடிப்படையில் சொல்லுங்க ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களோட பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு சம்பந்தப்பட்ட பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவான யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் ஸ்ரீலங்காங்கிற வெப்சைட்டுக்குள்ள போனீங்கன்னு சொன்னா இங்க முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னா டவுன்லோட் யூனிவர்சிட்டி அட்மிஷன்ஸ் ஹேண்ட்புக் 2020-21 ஒரு செக்ஷன் இருக்குது. அதே போல யூனிவர்சிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் 2019-20 இது பழைய போன வருஷத்துக்குரிய இவங்களோட விஷயங்கள் இருக்குது. அதே போல யூனிவர்சிட்டி அப்ளிகேஷன் அப்ளை ஆன்லைன் இருக்குது. இதுல நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களோட ஹேண்ட்புக் நீங்க எடுக்கணும்னு சொன்னா டவுன்லோட் யூனிவர்சிட்டி அட்மிஷன் ஹேண்ட்புக்ங்கிறத நீங்க கிளிக் பண்ணணும். இதுல கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களுக்கு இந்த உங்களோட இண்டெக்ஸ் நம்பர் கேட்கும். பிகாஸ் யூஜிசி என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா வளமையாக இந்த புக்கை கொடுக்கறதுக்காக 500 rupees ஒன்று எடுப்பாங்க. கேள்விப்பட்டீங்களா? யூனிவர்சிட்டி புக்குக்கு வந்து பதிஞ்சு வைக்கணும். பக்கத்துல இருக்கிற உங்களோட புக் ஸ்டோர் என்னத்துல சரி பதிஞ்சு வச்சீங்கன்னு சொன்னா அவங்க எடுத்து தருவாங்க. அவங்களுக்கு யூ ஷுட் பே 500 rupees. சரியா? சோ இந்த பிரச்சனை ஒன்று இருக்கிறதால இப்போதைக்கு இவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் ஆன்லைன்ல பேமெண்ட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எடுக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி இண்டெக்ஸ் நம்பரை கொடுத்து வச்சுக்கிறாங்க. பட் இப்போ என்ன நடந்துச்சுன்னு சொன்னா தெரியும் தானே, ஆன்லைன் கண்டென்ட் வந்துட்டும் குயிக்காகவே லீக் ஆயிடும். ஸோ பிடிஎஃப் ஆகட்டும் மற்ற விஷயங்கள் ஆகட்டும் ஆட்டோமேட்டிக்காவே சில வெப்சைட்ஸ்ல வந்துட்டு அவங்க இஷ்யூ பண்ணிட்டாங்க. ஸோ நீங்க வந்து 500 rupees பே பண்ணணுமா இல்லையாங்கிறது அது உங்களை பொறுத்தது. ஸோ யூஜிசியினுடைய ஒஃபிஷியல் ப்ராசஸ் இது தான். பட் அந்த புக் வந்துட்டு நிறைய இடத்துல பிடிஎஃப் ஆகவே உங்களுக்கு கிடைக்கிறதால நீங்க 500 rupees பே பண்ண வேண்டிய ஒரு அவசியம் ஒன்று கட்டாயமாக இல்லை. பிகாஸ் நீங்க அந்த பிசிக்கலாக இருக்கின்ற புக்கை எடுத்து நீங்க ஒன்றுமே செய்ய போறது இல்லை. பிகாஸ் எல்லாமே ஆன்லைன்ல தான் நீங்க சப்மிட் பண்ண போறீங்க. ஸோ இங்க நான் வந்து ஒன் ஆஃப் மை ஸ்டூடெண்ட் இண்டெக்ஸ் நம்பரை தான் நான் யூஸ் பண்றேன். சரியா? ஸோ அதை நீங்க இண்டெக்ஸை டைப் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அதுல இருக்கிறது கிடைக்கும். 683 ரைட். இது அஸ்மா நசாரினுடைய இண்டெக்ஸ் நம்பர்.
ஸோ இதுதான் நீங்க இண்டெக்ஸ் நம்பரை டைப் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களோட இண்டெக்ஸ், உங்களோட நேம், உங்களோட ரெசிடென்ட் அட்ரஸ், இந்த விஷயங்கள்லாம் வரும். ஸோ இதுல நீங்க இந்த ரெசிடென்ட் அட்ரஸை நீங்க டைப் பண்ணிட்டு ஏதாவது உங்களோட ஜிமெயில், இது நான் சும்மா டைப் பண்ணிக்கிறேன், இது ஒரு உண்மையான ஜிமெயில் இல்ல, நீங்க இதுல உங்களோட இமெயிலையும் கொடுத்தீங்கன்னு சொன்னா டிரான்சாக்ஷன் அமௌண்ட் கேட்கும், இது உங்களோட ரெஃபரன்ஸ் நம்பர் கேட்கும். இது பிறகு நீங்க பே பண்றேன்னு சொன்னா இதுல பேமெண்ட் ஆப்ஷனுக்கு போயிட்டு இதுல நீங்க எக்ஸெப்ட் பண்ணுங்க, ரீஃபண்ட்ஸ் வில் பி மேட் டியூ டு சர்வீஸ் நாட் டெலிவர், இந்த ரீஃபண்ட்ஸ் இவங்களோட அக்ரிமெண்ட் எல்லாம் எக்ஸெப்ட் பண்ணிட்டு இதுல நீங்க எனி விசாவோ மாஸ்டர் கார்டு கொடுத்துட்டு ப்ரொசீட் பண்ணீங்கன்னு சொன்னா பேகோப் பேமெண்ட் கேட்வே கூடாக நீங்க பேமெண்ட்டை மேற்கொள்ளும். ஸோ 500 rupees அவங்களோட சார்ஜ் 10 rupees. இதுல நீங்க உங்களோட கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷன், அதே போல எக்ஸ்பைரி டேட், சிவிசி எல்லாம் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பேமெண்ட் போய் சேர்ந்தோன்னே நீங்க பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி கொடுமைக்கும் இவங்களோட கைட் புக். ஆனா பெரும்பாலான வெப்சைட்ஸ்ல, நிறைய வெப்சைட்ல எல்லாம் பிடிஎஃப் வந்து இஷ்யூ ஆகி நிறைய வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாம் இஷ்யூ ஆனதால உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் பிடிஎஃப் புக் எடுத்துட்டீங்களா? யூஜிசி ஹேண்ட் புக் எல்லாம் எடுத்துட்டீங்க தானே? பிகாஸ் டெட்லைன் இருக்கிறதால எல்லாருமே அதை எடுத்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரியா? ஸோ இது நீங்க ஒஃபிஷியலா போய் எடுக்கணும்னு சொன்னால் இந்த இதை மேற்கொள்ளலாம். ரைட். இதன் அடிப்படையில் இதுக்கு பிறகு உங்களுக்கு யூஜிசி ஹேண்ட் புக் கிடைச்சது போற ஸ்டூடெண்ட்ஸ், அதுல நிறைய விஷயங்கள் இன்ஃபர்மேட்டிவ்ஸா இருக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் இருந்தாலும் நமக்கு தேவையான விஷயம் என்னன்னு சொன்னா அந்த ஆன்லைன் ஃபில் பண்ற விஷயங்கள் வரும். ஸோ இதன் அடிப்படையில் ஃபெஸ்ட்டுக்கு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொன்னால் இதுவும் யூஜிசி வெப்சைட்ல தான் நீங்க போய் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ யூஜிசி வெப்சைட்ல போயிட்டு ரெஜிஸ்டர் பண்றேன்னு சொன்னா ஃபெஸ்ட்டுக்கு இந்த யூஜிசி ஹேண்ட் புக் எல்லாம் டவுன்லோட் பண்ணது பிறகு ரைட், இது யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷனுடைய வெப்சைட்டுக்குள்ள திரும்ப வந்துட்டோம். ஸோ டவுன்லோட் பண்ணது பிறகு நீங்க செய்ய வேண்டியது இங்க யூனிவர்சிட்டி அட்மிஷன் 2020-21 அப்ளை ஆன்லைன். சரி, இதுக்கு முன்னாடி இதுல ஸ்பெஷல் நோட்டீஸ் போட்டிருக்கிறாங்க. இந்த ஸ்பெஷல் நோட்டீஸை கூட நீங்க தமிழ்ல வந்து ரீட் பண்றேன்னு சொன்னாலும் ரீட் பண்ணிக்கொள்ளலாம். இதுல உங்களுக்கு ஸ்பெஷல் பாடசாலை வேட்பாளர்கள் என்ன செய்யணும், அதே போல தனிப்பட்ட வேட்பாளர்கள் என்ன செய்யணும்னு சொல்லி சில விஷயங்கள் சொல்லிக்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா 2020ஆம் ஆண்டில் நடைபெற்ற கல்விப்போத்திர உயர்தர முடிவுகளின் அடிப்படையில் பல்கலைக்கழக அனுமதிக்கு விண்ணப்பிக்க விரும்பும் வேட்பாளர்கள் இணையவழி விண்ணப்பத்தை சமர்ப்பித்த பின்னர் பெறப்படும் அச்சிடப்பட்ட விண்ணப்பத்தில் அவர்களுடைய கையொப்பத்தை இட வேண்டும். ஸோ நீங்க எல்லாத்தையும் சப்மிட் பண்ணது பிறகு நீங்க அதை பிரிண்ட் பண்ணி உங்களோட சிக்னேச்சரையும் பண்ணி அதற்கு பிறகு அதை ஸ்கேன் பண்ணி அதுல சொல்லியிருக்கிற மாதிரி ஸ்கேன் பண்ணி apply 2020@ugc.ac.lkங்கிற மின்னஞ்சல் முகவரிக்கு நீங்க அனுப்புவது கட்டாயமான இதா வச்சிருக்கிறாங்க. ஸோ இப்ப இருக்கிற அந்த COVID-19 தொற்று நோய் சூழ்நிலை காரணமாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு கையொப்பமிடப்பட்ட விண்ணப்பத்தை அனுப்புவதற்கு முன் பல்கலைக்கழக அனுமதிக்கான கைநூலில் குறிப்பிடப்பட்டுள்ள பிற தேவைகள் பூர்த்தி செய்யுமாறு இந்த விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குது. அதே போல பாடசாலை வேட்பாளர்களுக்கு என்ன செய்யணும், தனிப்பட்ட வேட்பாளர்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. இதன் அடிப்படையில தான் நீங்க செயற்படணும். இந்த ஸ்பெஷல் நோட்டீஸை நீங்க பார்த்துக்கொள்ளணும். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க இந்த பயண கட்டுப்பாடுகளை செஞ்சது பிறகு பதிவு தபாலையும் பல்கலைக்கழக மானியங்களுக்கு ஆணைக்குழுக்கு அனுப்பி வைக்கணும். அதே போல இந்த இமெயிலுக்கும் நீங்க செஞ்சு வைக்கணும். அதே போல தனிப்பட்ட வேட்பாளர்களும் DS4 சான்றிதழ் இப்ப தேவையில்லை, பட் எல்லா விஷயமும் முடிஞ்சது பிறகுக்கு இருக்கிற விஷயங்களை கொண்டு நீங்க அதை ஸ்கேன் பண்ணி அனுப்பி வைக்கணும், மின்னஞ்சலுக்கும் அனுப்பி வைக்கணும். ஸோ இந்த ஸ்பெஷல் நோட்டீஸை நீங்க இங்க இருந்து எடுத்துக்கொண்டு செஞ்சு கொள்ள இயலும். சரியா? ரைட். ஸோ இது நோட்டீஸ் சம்பந்தப்பட்ட விஷயம். ரைட். இந்த விஷயத்தெல்லாம் நீங்க பார்த்து நன்றாக புரிஞ்சுக்கிட்டது பிறகு தென் அகெயின் யூனிவர்சிட்டி அட்மிஷன் 2020-21 அப்ளை ஆன்லைன்ங்கிற விஷயம். அதற்கு முன்னாடி யூஜிசியினுடைய ஹேண்ட் புக் வந்துட்டும் யூஜிசி ஹேண்ட் புக்கை வந்து நீங்க ரீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதுல போனீங்கன்னு சொன்னா ரைட், இது அட்மிஷன் டு அண்டர் கிராஜுவேட் இந்த ஸ்கிரீன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரியா? இந்த ஸ்கிரீன் எல்லாருக்கும் விளங்குது தானே? ஐ திங்க் இட் ஷுட் பி எஸ். ஸோ இங்க போனீங்கன்னு சொன்னா இங்க இதுதான் நீங்க பதிவு செய்ய போற இடம். முதலாவது யூஜிசியினுடைய வெப்சைட்ல நீங்க பதிவு செய்யணும், ரெஜிஸ்ட்ரேஷன். அப்ப நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு இங்கிலீஷ்ல போறேன்னு சொன்னா இங்கிலீஷ்ல போகலும். இங்க லாங்குவேஜ் நீங்க சூஸ் பண்ணலாம். ஒன்று சிங்கள லாங்குவேஜ் சூஸ் பண்ணலாம், சிங்களத்துல எல்லாம் மாறும். இல்லாட்டி தமிழ் லாங்குவேஜ்ல போனீங்கன்னு சொன்னா தமிழ்ல போகும். சரியா? பெட்டர் கோ வித் இங்கிலீஷ், பிகாஸ் சில தமிழ் சொற்கள் உங்களுக்கு புரியாமலே இருக்கும் சம்டைம். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் யூனிவர்சிட்டி அட்மிஷன். ஸோ கிளிக் ஹியர் டு ரெஜிஸ்டர். ரெஜிஸ்டர் பண்ணினா தான் நீங்க லொகின் பண்ண இயலும். சரியா? லொகின் பண்றேன்னு சொன்னால் ஏற்கனவே உங்களுக்கு இமெயிலும் பாஸ்வேர்டும் இருந்தா தான் நீங்க லொகின் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க யூ ஷுட் ரெஜிஸ்டர் ஆன் த சைட். ஃபர்ஸ்ட் யூ ஷுட் ரெஜிஸ்டர் இன் த யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் ஸ்ரீலங்கா. ஸோ கிளிக் ஹியர் டு ரெஜிஸ்டர். இதுக்கு போனீங்கன்னு சொன்னா ரெஜிஸ்டர் as a யூசருங்கும் போது உங்களுக்கு டீடைல்ஸ் கேட்பாங்க. உங்களோட என்ஐசி நம்பர் கேட்கப்படும். தென் அகெயின் நீங்க ரீஎன்டர் பண்ணணும் உங்களோட என்ஐசி நம்பரை. அதே போல என்ஐசி டேட் ஆஃப் இஷ்யூ இது எல்லாமே உங்களுடைய என்ஐசியில இருக்கும், நேஷனல் ஐடி கார்டுல இருக்கும். அதற்கு பிறகு உங்களோட GCAL இந்த முறை அக்டோபர் 2020 நடந்த A லெவல்ல பாத்தீங்கன்னு சொன்னா அதுல இண்டெக்ஸ் என்ன,
அதே போல ஐடி டைப், இதுல நீங்க என்ஐசி யூஸ் பண்ணீங்களா, இல்ல போஸ்டல் யூஸ் பண்ணீங்களா, டிரைவிங் லைசன்ஸ் யூஸ் பண்ணீங்களா, ஸ்ரீலங்கா பாஸ்போர்ட்டா, ஃபாரின் பாஸ்போர்ட், சர்டிஃபைட் போட்டோகிராஃப்ஸ், என்னத்தை யூஸ் பண்ணி நீங்க ஏ லெவல் சிட் பண்ணீங்கிற விஷயத்தை நீங்க கொடுக்கணும். அதே போல ஐடி நம்பர் ஏ லெவல்ல இருந்த டைம் என்ன, அந்த ஏ லெவல் எக்ஸாம்ல என்ன ஐடி யூஸ் பண்ணீங்க, தென் அகெயின் அந்த இடத்துல இருக்கின்ற யூஸ் பண்ணினது. பெரும்பாலும் இதுல இருக்கிற இன்ஃபர்மேஷன் சேமாக இருக்கும். சம்டைம் வேற வேற ஐடி கார்டு நீங்க அப்ளை பண்ணி நியூ ஐடி கார்டு எடுத்திருந்தீங்கன்னு சொன்னா இந்த இதுல கொடுக்க வேண்டியது உங்களோட ஏ லெவல் டைம்ல நீங்க யூஸ் பண்ணின விஷயங்கள் மாத்திரம். இஸ் இட் மேக் சென்ஸ்? ரெஜிஸ்டர் as a யூசர்ங்கிற விஷயம். 2020 எக்ஸாம் எழுதினவங்க, ரைட், கிரேட். அதற்கு பிறகு சரியா, இதற்கு பிறகு நீங்க நெக்ஸ்ட் போகணும்னு சொன்னா இந்த ஃபில் பண்ணினது பிறகு தான் போகணும். ஸோ இங்க பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாங்கிறதால புக்ல இருக்கிறது என்ன என்ன இதுல போகுதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஸோ இங்க ரைட், இப்போ நான் ஷேர் பண்ணிக்க ஸ்கிரீன் விளங்குது எல்லாருக்கும். பகுதி 5 ஸ்டார்ட் பண்ற யூனிவர்சிட்டி ஹேண்ட் புக்ல இருக்கிற பகுதி 5. ஸோ இங்க யூனிவர்சிட்டி ஹேண்ட் புக்ல பாத்தீங்கன்னு சொன்னா பகுதி 5ல தான் இந்த பல்கலைக்கழக அனுமதிக்கு நீங்க இணையதளத்தினூடாக யூஜிசியினுடைய வெப்சைட்டூடாக எவ்வாறு நீங்க பதிவு செய்யலாம்ங்கிறத செஞ்சிருக்காங்க. இதுல என்ன சரி உங்களுக்கு பிரச்சனைகள் காணப்பட்டால், உங்களுக்கு யூஜிசி சம்பந்தப்பட்ட உங்களோட பதிவுகள்ல ஏதாவது பிரச்சனைகள் காணப்பட்டால் நீங்க அழைக்க வேண்டிய இலக்கம் வந்து 1919ங்கிற இலக்கத்துக்கு நீங்க அழைப்பு செஞ்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அது சம்பந்தமான விளக்கங்களை அவங்க தருவாங்க. அரசு தகவல் நிலையத்தோட நீங்க தொடர்பு கொள்ளலாம். ஸோ பல்கலைக்கழக அனுமதிக்காக UGC.ac.lkங்கிறதுக்குள்ள நீங்க விண்ணப்பிக்கணும். ஸோ இங்க சில இடங்கள்ல சில நகரங்கள்ல வந்து இந்த யூஜிசி வந்து என்ன செஞ்சுக்கிறாங்கன்னு சொன்னா இணைய வசதிகள் இல்லாம ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறதால பக்கத்துல இருக்கின்ற அந்த பல்கலைக்கழகத்தினுடைய பிராந்திய நிலையங்கள் சொல்லக்கூடிய என்ஏசி சென்டர்ஸ், அதே போல கல்வி அமைச்சினுடைய மாகாண கல்வி வன நிலையங்கள் சொன்ன ஐசிடி சென்டர்ஸ்ல நீங்க போகலும், அல்லது இக்டா போன்ற ஐசிடிஏ போன்ற நிறுவனங்கள் அல்லது நெனசல உங்களுக்கு பக்கத்துல இருந்துச்சு சொன்னா நீங்க போய் இலவசமாக அவங்களுக்கு உங்களுக்கு இந்த ஏற்பாடுகளை செஞ்சு தருவாங்க. உங்களுக்கு என்ன சரி பிரச்சனை இருந்துச்சுன்னு சொன்னா சரியா. சோ அதை நீங்க செஞ்சு கொள்ளணும். அதற்கு பிறகு நீங்க செய்ய வேண்டியது, முதலாவது பல்கலைக்கழக அனுமதிக்கு இலத்திரனியல் விண்ணப்ப படிவத்தை நீங்க UGC.ac.kல பதிவு செஞ்சது பிறகு சோ இங்க UGC.ac.lkக்கு போயிட்டு நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா ரெஜிஸ்டர் பண்றதுக்கு உங்களோட பேசிக் டீடைல்ஸை கொடுத்தது பிறகு, நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த டீடைல்ஸை கொடுத்தது பிறகு உங்களோட ஐடி கார்டு கேட்பாங்க. ஸோ ஐடி கார்டை நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா ஒன்று உங்களுக்கு பக்கத்துல கடைகள் இருந்தா அதுல கொடுத்து ஸ்கேன் பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி ஸ்கேன் பண்ண வேண்டிய அவசியம், நல்ல கேமரா, ஒரு அழகா ஒரு நல்ல ஒரு தெளிவாக இருக்கக்கூடிய கேமரா இருந்தா அதுல நீங்க கெம் ஸ்கேனர் இருக்கும், கேள்விப்பட்டீங்களா? கெம் ஸ்கேனர் சாஃப்ட்வேர். ஸோ கெம் ஸ்கேனர் சாஃப்ட்வேரை போட்டு நீங்க ஸ்கேன் பண்ணலும், இல்லாட்டி அதுவும் இல்லைன்னு சொன்னால் வடிவாக விளங்குற மாதிரி அழகாக நீங்க போட்டோ ரெண்டு பக்கம் எடுத்து அதை பிடிஎஃப்க்கு மாத்தினாலும் சரி, இல்லாட்டி பிக்சராக அதை அப்லோட் பண்ணினாலும் பிரச்சனை கிடையாது சரியா. சோ உங்களோட ஐடி கார்டை நீங்க ரெண்டு பக்கமும் எடுத்து வச்சுக்கொள்ளணும். ரெண்டு பக்கமும் பிரதி செய்யற மாதிரி ஒரு ஃபைலாக மாத்தி வைக்கிறது பெட்டர். ஸோ பெட்டர் யூஸ் த கெம் ஸ்கேனர் சாஃப்ட்வேர். பிளே ஸ்டோர்ல போனீங்கன்னு சொன்னா கெம் ஸ்கேனர் டைப் பண்ணீங்கன்னு சொன்னா ஃப்ரீயா கிடைக்கும். அதுல கொண்டு போட்டோவை நீங்க போட்டீங்கன்னா அழகாக அது ஸ்கேன் மாதிரி உங்களுக்கு செஞ்சு தரும். ஸோ ரெண்டையும் இது செஞ்சு அதை பிடிஎஃப் ஆக மாத்தி அப்லோட் பண்ணீங்கன்னு சொன்னா ஒரு ஃபைலாகவே விஷயம் முடிஞ்சிடும். இது புரியுதா நான் சொல்றது? ஐடி கார்டை ஸ்கேன் பண்ற விஷயம். ஏ லெவல் எக்ஸாமுக்கு நீங்க ரஜினி என்ஐசி கார்டு யூஸ் பண்ணினா இப்ப காணாம போயிடுச்சுன்னு சொன்னா, டிரைவிங் லைசன்ஸ் யூஸ் பண்ணினு சொன்னா இப்போ இதை அப்லோட் பண்ணும் போது நீங்க டிரைவிங் லைசன்ஸை யூஸ் பண்ணுங்க. ஆனால் அந்த இதுல கேட்கும் போது நீங்க அந்த கேட்கப்பட்டதுல கொடுக்கப்படுகிறது ஏ லெவல் எக்ஸாமை எதை யூஸ் பண்ணி செஞ்சீங்கன்னு சொன்னால் அதற்கு அந்த டைம்ல இருக்கின்ற ஐடி கார்டு நம்பர் தான் நீங்க கொடுக்கணும். பிகாஸ் டிரைவிங் லைசன்ஸ்ல வேற நம்பர்கள் இருக்கும், அதை கொடுத்துறாதீங்க. நீங்க எக்ஸாம் எழுதும் போது கொடுத்ததை கொடுங்க. பட் இதுல நீங்க அப்லோட் பண்ணும் போது தட்ஸ் ஃபைன். இப்போ உங்கள்ட்ட இருக்கிற டிரைவிங் லைசன்ஸ் நீங்க அப்லோட் பண்ணி எழுது. ரிப்பீட் தி என்ஐசி ஸ்கேனிங் மெத்தட். ரைட், என்ஐசி ஸ்கேனிங் மெத்தட்ஸ் ஓகே, நான் எவ்ரி ஒன் மெசேஜ் போடுறேன். கெம் ஸ்கேனர்ங்கிற சாஃப்ட்வேர் ஒன்று இருக்குது பிளே ஸ்டோர்ல, நான் எல்லாருக்கும் அனுப்பிக்கிறேன். சட்ல பாருங்க, கெம் ஸ்கேனர் இருக்குது. இதை நீங்க பிளே ஸ்டோர்ல போயிட்டு சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணீங்கன்னு சொன்னா அந்த சாஃப்ட்வேர் கிடைக்கும். இது என்னன்னு சொன்னா ஒரு புக்கை நீங்க ஸ்கேன் பண்ணினா ஸ்கேன் மாதிரி வரும். ஸோ இதுல கொடுத்து கேமராவை ஒன் பண்ணி நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ஐசியை வந்து உங்களுக்கு ஸ்கேன் பண்ணிக்கொள்ள இயலும். அதாவது பிடிஎஃப் ஆக உங்களுக்கு மாத்தி தரும். நீங்க அதை இமெயிலுக்கு அங்கிருந்து ஷேர் பண்ணி நீங்க செஞ்சு கொள்ளும். ரைட். ஸோ இதற்கு பிறகு ஸ்டூடெண்ட்ஸ் இதுல சொல்லிக்காங்க மிகவும் தெளிவாகவும் உண்மையாகவும் இருக்கணும். இதெல்லாம் அனாவசியமான விஷயங்கள் இதுல செஞ்சிடாதீங்க. ரைட். இதற்கு பிறகு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், நீங்க ஒரு பதிவு செய்யும் போது எந்த மொழியிலையும் பதிவு செய்யலாம். ஆனா உங்களோட விண்ணப்ப படிவம் பூர்த்தி செய்யும் போது நீங்க இங்கிலீஷ்ல தான் செஞ்சு கொள்ளணும்
சரி, அதனால தான் நான் சொல்றேன், நீங்க வெப்சைட்டுக்குள்ள போகும்போதே இங்கிலீஷ் லாங்குவேஜ்லயே போயிருங்க. சரியா, இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல தான், ஆங்கில மொழியில தான் நீங்க எல்லா விஷயத்தையும் நிரப்பணும். அதே போல நீங்க போகும்போது என்ன டவுட் இருந்தீங்கன்னு சொன்னா பக்கத்துல இந்த ஐ பட்டன் சொல்லி ஒன்று இருக்கும். எஸ், ஏ லெவல்ல 3 இயர்ஸ் எடுத்தாலே யுனிவர்சிட்டி அப்ளிகேஷன் போடுறதுக்கு நீங்க குவாலிஃபைடுன்னு அர்த்தம். சரி, இதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ இதன் அடிப்படையில இதுல ஒவ்வொரு விஷயமா சொல்லியிருப்பாங்க. முதலாவது பெட்டியில என்ன செய்யணும், ரெண்டாவது பெட்டியில என்ன செய்யணும்னு சொல்லி எல்லா விஷயம் சொல்லியிருப்பாங்க. நாம இங்க இந்த ப்ரோசஸ்ல பார்ப்போம். ஸோ இதுதான் நம்ம ஃபெஸ்ட்டுக்கு பார்த்த ஸ்கிரீன். நினைவிருக்குதா? நம்ம வெப்சைட்ல டைரக்டாக பார்த்த ஸ்கிரீன் இதுதான். எஸ், கேபிட்டல் லெட்டர்ஸ்ல யூஸ் பண்ணுங்க. ஸோ இதுல தான் நம்ம பார்த்தோம். ஸோ இதுல தேசிய அடையாள இலக்கம் உங்களோட என்ன, அதை திரும்ப பதிவு செய்யுங்க. உங்களோட டேட் இஷ்யூ பண்ணது எல்லாத்தையும் செஞ்சுட்டு நீங்க அடுத்தது கொடுத்தீங்கன்னு சொன்னால் இங்க அடுத்ததாக வரக்கூடிய பகுதியில தான் நீங்க உங்களோட என்ஐசி அதே போல சில ப்ரோசஸ் நடக்கும். இங்க என்னென்ன விஷயங்கள் நடக்கும்னு சொன்னால், முதலாவது இந்த பதிவு தொடர்பான விவரங்கள்ல நீங்க கொடுக்க வேண்டிய விஷயங்கள், இது உங்களோட நிலை. இப்ப நீங்க மிஸ்டர் உங்களோட அந்த பெயர்கள் எவ்வாறு அழைக்கப்படும், அதே போல உங்களுடைய விண்ணப்பதாரியுடைய பெயர் இதை நீங்க போட்டுட்டு உங்களோட முழு பெயர் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களோட ஃபாதர்ஸ் நேம், தென் உங்களோட பேரு, இந்த விஷயங்களை போட்டுட்டு பிறந்த தேதி, பிறந்த இடம் இதெல்லாம் போட்டுட்டு உங்களோட விவாக நிலை பெரும்பாலும் அன்மேரிடாக இருக்க போது இதுல ஃபீமேலா மேல் போட்டுட்டு இந்த இடத்துல தான் நீங்க தேசிய அடையாள அட்டையினுடைய ஸ்கேன் செய்யப்பட்ட பிரதி, நீங்க ஸ்கேன் பண்ணின விஷயத்தை ஃபைலாக இங்க தான் அப்லோட் பண்ணப்படணும். இது புரியுதா? சோ பெட்டர் நீங்க இந்த இடத்துல ஸ்டூடெண்ட்ஸ் ஜேபிஜியாக பிக்சராக வச்சிருந்தீங்கன்னு சொன்னா 2 பிக்சர் வரும். சோ ஒரு ஃபைல் தான் அப்லோட் பண்ணலாம் ஒரு டைம்ல நினைக்கிறேன் நான். சோ நீங்க பெட்டர் என்ன செய்யணும்னு சொன்னால் கெம் ஸ்கேனர்ல போயிட்டு ஒரு ஃபைலாக பிடிஎஃப் ஆக வச்சிருந்தீங்கன்னு சொன்னா அதே ஃபைலை நீங்க அப்லோட் பண்ணி விட்டுலாம். சோ இது இந்த ப்ரோசஸிங் ரொம்ப முக்கியம். சோ இந்த ப்ரோசஸ் விளங்குதா? மத்ததெல்லாம் நீங்க அங்க வெப்சைட்லயே வச்சு அப்லோட் பண்ணிக்கலாம். சோ இங்க ஏற்கனவே நீங்க ஸ்கேன் பண்ணி வச்சிருக்கிற அந்த ஃபைலை சூஸ் ஃபைல் கொடுத்தீங்கன்னு சொன்னா ஓபன் ஆகும். சோ இதை நீங்க லேப்டாப்ல வச்சு நீங்க சூஸ் பண்ணி கொள்ளலாம். இஸ் இட் மேக் சென்ஸ் டு ஆல்? ரைட், ஓகே, கிரேட். தென் அகைன் அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னு சொன்னா மின்னஞ்சல் முகவரி கொடுக்கும் போது ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட ஓன் மின்னஞ்சல் இமெயில் ஒன்று கொடுங்க. தயவு செஞ்சு உங்களோட நானாட இமெயில் அல்லது அண்ணாட இமெயில் அல்லது ஃப்ரெண்ட் இமெயில், இப்போதைக்கு எனக்கு இமெயில் இல்லைன்னு சொல்லி வேற யார இமெயில கொடுத்துறாங்க. பிகாஸ் யூ ஆர் கோயிங் ஃபார் அ யூனிவர்சிட்டி. சரியா, நீங்க யூனிவர்சிட்டி போறீங்க. இதற்கு பிறகு உங்களோட யூஜிசி உங்களோட சம்பந்தப்பட்ட சகல தகவல்களையும் இந்த இமெயிலூடாகத்தான் பின்பற்றும். ஸோ இன்றையிலிருந்து உங்கள்கிட்ட இல்லாட்டியும் இதற்கு பிறகு ஜிமெயில் ஒன்றே சரி, அது ஃப்ரீ தான், போயிட்டு அழகாக கிரியேட் பண்ணி கொள்ளுங்க. சரியா, ஜிமெயில் ஒன்றை கிரியேட் பண்ணி உங்களுக்கு அதுக்கு ஒரு இமெயில் பாஸ்வேர்ட் இருந்தா தான் நீங்க நினைச்ச டைமுக்கு செஞ்சு கொள்ளுங்க. இல்லாட்டி அண்ணா அப்படின்னு கொடுத்தீங்கன்னு சொன்னா அவர் மறந்துடுவார், இல்லாட்டி போன் மாத்தினாருன்னு சொன்னா மறந்துருச்சுன்னு சொன்னா வி கான் சேஞ்ச். போன்ல இருக்கிற இமெயில் கொடுத்தா ஓகேவான்னு சொன்னால் ஓகே, பட் அந்த இமெயில் நீங்க கட்டாயம் தொடர்ச்சியாக யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கணும். அதுல பாஸ்வேர்ட் தெரிக்கணும், உங்களோட டீடைல்ஸ்ல எல்லாம் இருக்கிறது பெட்டர். பிகாஸ் நீங்க மறந்து போனீங்கன்னு சொன்னா பிறகு ஒன்றும் செய்யலாது. சோ பெட்டர் உங்களுக்கு இதுக்கு பிறகு ஒரு இமெயில் ஒன்று கட்டாயம் தேவை. அதுக்கு நீங்க திறந்து கொள்றது நல்ல இல்லைன்னு சொன்னா. எஸ், நீங்க போன்ல ஸ்கேன் பண்ணிட்டு அதை ஷேர் பண்ணலும். ஷேர் பண்றேன்னு சொன்னா ஷேர் பண்ணி இமெயிலுக்கு ஷேர் பண்ணி இமெயில லேப்டாப்ல ஒன் பண்ணீங்கன்னா சரி. இல்லாட்டி ப்ளூடூத்ல ஷேர் பண்ணுங்க லேப்டாப்ல, எல்லாம் செஞ்சு கொள்ளலும். இல்லாட்டி போன்ல ஸ்கேன் பண்ணி எடுத்த ஃபைலை யூஎஸ்பியை போட்டு போனுக்கு அதுல இருக்கிற ஃபைல் மேனேஜர்ல போயிட்டு நீங்க அதை காப்பி பண்ணி இதுல அப்லோட் பண்ணி கொள்ளலும். அது பிரச்சனை கிடையாது. இல்லாட்டி சம்டைம் நீங்க இதை போன்ல ஓபன் பண்ணினாலும் சூஸ் ஃபைல் கொடுத்தீங்கன்னு சொன்னா போன்ல உங்களுக்கு ஃபைலை சூஸ் பண்ணி கேட்கும், அதையும் நீங்க கொடுத்து கொள்ளலும். சரியா, ரைட். இது இமெயில் சம்பந்தப்பட்ட விஷயம். சரியா ஸ்டூடெண்ட்ஸ், அதற்கு பிறகு ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களோட போன் நம்பர் கொடுக்கும்போது. போன் நம்பர் கொடுக்கும்போது இப்ப உங்களோட வீட்டுல வந்துட்டு 2-3 பேர் யூனிவர்சிட்டிக்கு போறாங்கன்னு சொன்னா ஒரு போன் யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா ஒரே நம்பரை கொடுக்காதீங்க. அது கொடுக்க வேணாம்னு சொல்லி யூஜிசியால சொல்லப்பட்டிருக்குது. இந்த நம்பர் வேற ஒரு அப்ளிகேஷனுக்கு இதே மாதிரி உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் போடும்போது அவங்க பாவிக்காத ஒரு தொலைபேசி இலக்கமாக இருக்கணும். அதே போல இப்போ உங்கள்கிட்ட யூஸ் பண்ற போன் நம்பரா இருக்கணும். பிகாஸ் இந்த போன் நம்பருக்கு தான் நீங்க ஃபில் பண்ணி சப்மிட் பண்ண உடனே உங்களுக்கு எஸ்எம்எஸ் அனுப்புவாங்க. சரியா, எஸ், இது யூஜிசி வெப்சைட்ல தான் இருக்குது. ஒன் டைம் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு எகெயின் நியூ யூசர் நேம் பாஸ்வேர்ட் நியூ ஜிமெயில கிரியேட் பண்ணலாமான்னு கேட்டால் நீங்க போயிட்டு அதை செக் பண்ணி பார்க்கணும். சரியா, ரெஜிஸ்டர் பண்ணிட்டு உங்களோட இமெயில் ஒரு தரம் நீங்க கொடுத்தால் சம்டைம் மாத்த இயலாது. நியூ யூசராக நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொன்னா எப்படியும் உங்களோட இண்டெக்ஸ் நம்பரை கொடுக்கணுமே. உங்களோட இண்டெக்ஸ் நம்பர் கொடுக்கும்போது ஏற்கனவே கொடுத்தது இருக்கும். சரியா, அதை ட்ரை பண்ணி பாருங்க, சம்டைம் மாத்த இயலும். ரைட், இதற்கு பிறகு உங்களோட மின்னஞ்சல் இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு, அதாவது நீங்க சொல்றீங்க ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட கேள்வி இதுல கொடுத்ததை சொல்றீங்களா?
இதுல கொடுத்ததை நீங்க சப்மிட் பண்றதுக்கு முன்னாடி எத்தனை தரம் வேணா நீங்க மாத்திக்கொள்ளலும், அது பிரச்சனை கிடையாது. சரியா? இது எல்லாத்தையும் கொடுத்தது பிறகு நீங்க பதிவு செய்கங்கிற பட்டன் நீங்க கொடுக்கணும். இது எல்லாத்துக்கும் உடன்படுகிறேன், இவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும் இதுல, அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வாசிச்சது பிறகு நான் உடன்படுகிறேன் சொல்லி பதிவு செய்க என்று கொடுக்கணும். இதுதான் உங்களோட பதிவு செய்யறது தொடர்பான விஷயங்கள். இது புரியுதா எல்லாருக்கும்? 2 ஃபார்ம் நீங்க 2 தரம் ஃபில் பண்ண வேண்டி வரும், 2 ஸ்டெப்பாக ஃபில் பண்ண வேண்டி வரும். ஸோ இதுல ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களோட இமெயில் நீங்க கொடுக்கணும், அதே போல உங்களோட போன் நம்பர் கொடுக்கணும். எஸ், அடுத்த விஷயம் கடவுச்சொல். எஸ், பாஸ்வேர்டும் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்கும் போது ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. நீங்க கொடுக்குற பாஸ்வேர்ட்ல கேபிட்டல் லெட்டர்ஸ் இருக்கணும், ஸ்மால் லெட்டர்ஸ் இருக்கணும், அதே போல நம்பர் இருக்கணும். அதுக்கு ஈஸியாக நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, உங்களோட பேரை வச்சீங்கன்னு சொன்னா உங்களோட பேரை கேபிட்டல் இலக்கத்துல போட்டுக்கோங்க. அதுக்கு பிறகு நம்பர்ஸ் என்ன சரி போட்டு அதுக்கேத்த மாதிரி நீங்க போட்டுக்கோங்க. ஸோ ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் எட்ன்னு சொல்றக்கூடியது, இந்த மாதிரியான ஸ்பெஷல் கேரக்டர் போடுங்க, நம்பர் போடுங்க, கேபிட்டல் லெட்டர் இருக்கணும், ஸ்மால் லெட்டர்ஸ் இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு பாஸ்வேர்டை நீங்க கொடுத்து இந்த பாஸ்வேர்டை வந்து மீள பதிவு செஞ்சுட்டு கொடுத்துட்டு எல்லாத்தையும் உடன்படுகிறேன் கொடுத்தீங்கன்னு சொன்னா நீங்க யூஜிசி வெப்சைட்ல ரெஜிஸ்டர் பண்ணினதாக அறிவிக்கப்படும். இது புரியுது அந்த ஸ்டெப்ஸ் எல்லாருக்கும்? ஷல் ஐ கெட் எஸ் குயிக்லி? நிறைய விஷயங்கள் பார்க்கணும் நாம. நோ, இமெயில் அட்ரஸ்ல பாஸ்வேர்ட் இல்ல சமிஹா, இங்க கொடுக்கிறது இமெயில் அட்ரஸ்ல பாஸ்வேர்ட் இல்ல. நீங்க உங்களோட இமெயில் அட்ரஸ்ல பாஸ்வேர்டை யாருக்கும் கொடுக்க வேணாம், அது உங்களோட சென்சிட்டிவ். இது என்னன்னு சொன்னால், நீங்க யூஜிசி வெப்சைட்ல போய் நீங்க லொகின் ஆகிறதுக்காக கொடுக்குற பாஸ்வேர்ட், உங்களோட இமெயில் அட்ரஸ் பாஸ்வேர்ட் கிடையாது. சரியா? நோ பிரின்சிபா, இமெயிலுக்கான பாஸ்வேர்ட் இல்ல. இமெயிலுக்கான பாஸ்வேர்ட் நீங்க எங்கேயும் கொடுக்க வேணாம். சரியா? ரைட். இதற்கு பிறகு ஸ்டூடெண்ட்ஸ், இதற்கு பிறகு நீங்க இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இணையதள பயன்படுத்த தொடர்பான விதிமுறைகள் இதெல்லாம் இருக்குது. இதுக்கு பிறகு நீங்க பதிவு செய்கிறத நீங்க கிளிக் பண்ணின உடனே எஸ், அந்த பாஸ்வேர்டு எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனா பெரும்பாலும் ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்ட் நீங்க கொடுக்கணும். ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டுங்கிறது என்ன? கேபிட்டல் லெட்டர்ஸ் இருக்கணும், ஸ்மால் லெட்டர்ஸ் இருக்கணும், நம்பர்ஸ் இருக்கணும், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கணும். இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னா அந்த பாஸ்வேர்ட் ஸ்ட்ராங் உண்டு அர்த்தம். ரைட். யூஜிசில சைன் அப் ஆகுறேன்னு சொன்னால் நீங்க இப்ப இதுல கொடுக்கின்ற இமெயிலும் இப்ப இதுல கொடுக்கின்ற பாஸ்வேர்டையும் வச்சுதான் நீங்க யூஜிசில சைன் இன் பண்ணணும். சரியா? சைன் அப் பண்ணதுக்கு பிறகு இப்ப பாக்குற ப்ரோசஸ் சைன் அப்பினுடைய ப்ரோசஸ் தான். ரைட். இதற்கு பிறகு உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லாக நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க. அதே போல நீங்க கொடுத்த போன் நம்பருக்கும் நீங்க கொடுத்த இமெயிலுக்கும் உங்களுக்கு மெயிலும் வந்திருக்கும், மெயில் ஒன்று வந்திருக்கும். அதே போல உங்களோட போன் நம்பருக்கு ஒரு கோட் ஒன்று அனுப்புவாங்க. சரியா? ரைட். இதுக்கு பிறகு நீங்க கொடுத்த உடனே உங்களுக்கு அனுப்பி வச்சிருப்பாங்க. சோ இதை பாத்தீங்கன்னு சொன்னா உங்களோட இமெயில நீங்க செக் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களோட இமெயில் இப்படி வரும். நீங்க கொடுத்த பேர் இப்ப டிஎம்எஸ் பண்டார்ன்னு சொன்னா நீங்க கொடுத்த பேரை நீங்க போட்டு அதே போல உங்களுக்கு ஒரு யூசர் ஐடின்னு சொல்லி ஒரு நம்பர் ஒன்று அனுப்புவாங்க. சரியா? பயனாளர் இலக்கம் சொல்லக்கூடிய ஒரு யூசர் ஐடி எதுல வரும் சொன்னா உங்களுக்கு இமெயிலுக்கு வரும். உங்களோட போன் நம்பருக்கு ஒரு கோடுன்னு சொல்லி ஒன்று வரும். சரியா? சோ இங்க ப்ளீஸ் கிளிக் ஹியர் டு வெரிஃபை யூ அக்கௌண்ட்ங்கிறத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு பேஜ் ஒன்று உருவாகும். இதுல போய் நீங்க வெரிஃபை பண்ணணும், உங்களோட கணக்கை செயற்படுத்தணும்னு சொன்னால் நீங்க கொடுத்த போன் நம்பருக்கு எஸ்எம்எஸ் ஒன்று வந்திருக்கும். அந்த எஸ்எம்எஸ்ல ஒரு கோட் இருக்கும். அந்த எஸ்எம்எஸ் கோடை நீங்க 2வதுல கொடுக்கணும். அதே போல ஃபெஸ்ட்டுக்கு உங்களுக்கு இமெயிலுக்கு அனுப்பியிருப்பாங்க பயனர் அடையாளம் சொல்லி இந்த யூசர் ஐடி, இது ரெண்டையும் கொடுக்கணும். நீங்க கொடுத்த இமெயிலும் நீங்க கொடுத்த போன் நம்பரும் சரியாக வேலை செய்து அது என்னுடையதாங்கிறது உறுதிப்படுத்துறது. இது யாருக்கெல்லாம் புரியுது? எல்லாருக்கும் புரியுது அது? சோ பயனர் அடையாளம் என்பது இமெயில கிடைக்கும், எஸ்எம்எஸ்ல கிடைக்கிறது குறுஞ்செய்தி குறியீடு, எஸ்எம்எஸ் கோட். சோ நீங்க சப்மிட் பண்ணின உடனே உங்களுக்கு அனுப்பி வைப்படும் ஆட்டோமேட்டிக் சிஸ்டம். இஸ் இட் மேக் சென்ஸ் டு ஆல்? ரைட். ஓகே ஃபைன். சோ நம்ம எங்கெங்க இருக்கிறோம்? முதலாவது யூஜிசி வெப்சைட்டுக்கு போனோம். யூஜிசி ஹேண்ட்புக் நம்ம வாங்குறேன்னு சொன்னா வாங்கலாம், கட்டாயம் இல்லை. உங்களோட பிடிஎஃப் இருந்தா நீங்க அதை யூஸ் பண்ணி கொள்ளலாம். அதற்கு பிறகு யூனிவர்சிட்டியில போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணி நம்மளோட என்ஐசி கொடுத்தோம், திரும்ப என்ஐசி கொடுத்தோம், ஏ லெவல் யூஸ் பண்ணுன என்ஐசி கொடுத்தோம், அது பிறகு நம்மளோட பேசிக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்தோம், என்ஐசி அப்லோட் பண்ணினோம், ஸ்கேன் பண்ணினத்தை. அதற்கு பிறகு நம்முடைய வளமையாக யூஸ் பண்ற இமெயில், வளமையாக யூஸ் பண்ற ஒரு போன் நம்பர், அதே போல ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்ட் கொடுத்து சப்மிட் பண்ணின உடனே இமெயிலுக்கு நமக்கு யூசர் ஐடி கிடைக்கும், எஸ்எம்எஸ் கிடைக்க போகுது மெசேஜ்ல. இது ரெண்டையும் நம்ம டைப் பண்ணி செயற்படுத்தினோம்னு சொன்னால் நம்முடைய அக்கௌண்ட் வந்து ஆக்டிவ் ஆக போறது. ஸோ அதுக்கு பிறகு உங்கள் விண்ணப்பம் வெற்றிகரமாக செயற்படுத்தப்பட்டுள்ளது இப்படின்னு ஒரு மெசேஜ் ஒன்று வரும். சரியா? சோ இது வரைக்கும் எல்லாருக்கும் கிளியரா? இது வரைக்கும். சோ திஸ் இஸ் த இனிஷியல்
account setup in UGC website. ஸோ உங்களுக்குரிய அக்கௌண்ட்டை வந்துட்டு நீங்க யூஜிசி வெப்சைட்ல ரெஜிஸ்டர் பண்ணீங்க. இதுக்கு பிறகுக்கு தான் நீங்க ஆன்லைன்ல சப்மிட் பண்ணணும். இது எல்லாருக்கும் புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? 2020 ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்பெஷலி. கனெக்ஷன் இஷ்யூஸ் நினைக்கிறேன். எல்லாருக்கும் பேசுறது சரியா கேக்குதா? ரம்ஜாத் நீங்க மொபைல்ல செய்யலாம், பட் பெட்டர் நீங்க ஒரு லேப்டாப் யூஸ் பண்றது பெட்டர். சரியா? மொபைல யூஸ் பண்ணும்போது சில மொபைல் மோடுக்கு மாறும்போது சில இலக்கங்கள் உங்களுக்கு தெரியாம போகலாம். சம்டைம் நீங்க கிளிக் பண்ணும்போது வேற என்ன சரி வரலாம். ஸோ பெட்டர் யூ யூஸ் த லேப்டாப். சரியா? ரைட். அதற்கு பிறகு ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப நீங்க இதுக்கு பிறகு நீங்க என்ன செய்யணும்னு சொன்னால் விண்ணப்ப படிவத்தை நிரப்பணும். ஸோ இதற்கு பிறகு தான் நீங்க உள்நுழைகிற ஒரு விஷயம் கொண்டு வரும். இந்த உள்நுழைதல்னு சொன்னால் இப்போ யூஜிசி வெப்சைட்ல உங்களுக்கு பதிவு செஞ்சு உங்களோட பதிவுகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டது பிறகு தென் அகெயின் இப்போ நீங்க நான் உங்களுக்கு யூஜிசி வெப்சைட் இதை காட்டுறேன்னு பாருங்க. ரைட். ஸோ வி ஆர் இன் தி யூஜிசி வெப்சைட் நவ். ஸோ யூஜிசியினுடைய வெப்சைட்ல போயிட்டு இப்போ நீங்க யூனிவர்சிட்டி அட்மிஷன் 2020-21 அப்ளை ஆன்லைன். இப்போ என்ன செஞ்சிட்டீங்க? ரெஜிஸ்ட்ரேஷனை முடிச்சிட்டீங்க. இப்போ அப்ளை ஆன்லைன் போனீங்கன்னு சொன்னா இப்போ நம்ம செஞ்ச ப்ரோசஸ் இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோசஸ் எல்லாருக்கும் நினைவிருக்குதா? ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கிற நம்ம இடது கை பக்கம் இருக்கின்ற விஷயம் தான் நம்ம செஞ்சது இப்போ. சரியா? இப்போதான் நம்ம லொகின் பண்ண போறோம். ஸோ இதற்கு பிறகு நம்ம ஆன்லைன் அப்ளிகேஷன் நம்ம கொடுக்கணும்னு சொன்னா லொகின் பண்ணி தான் செய்யணும். ஸோ லொகின் இன்ஃபர்மேஷன் தான் எது? நாம கொடுத்த இமெயில், நாம கொடுத்த பாஸ்வேர்ட். ஸோ இதுல கிளிக் ஹியர் டு ஜாயின் என்று சொன்னீங்கன்னு சொன்னா உங்களோட யூசர் நேம், உங்களோட பாஸ்வேர்ட். ஸோ இந்த யூசர் நேம் எதுவாக இருக்க போகுது? நீங்க கொடுத்ததாக இருக்க போகுது. ஸோ நான் ஆல்ரெடி இருக்கிற ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டை நான் இங்க யூஸ் பண்றேன். ரைட். ஸோ இங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். சரியா? எஸ், யூசர் நேம் சொல்லக்கூடியது உங்களோட இமெயில், அதே போல நீங்க கொடுத்த பாஸ்வேர்ட், கடவுச்சொல் சொல்லி நீங்க கொடுத்த விஷயம் வந்து இங்க ஓப்பன் ஆக போகுது. ஸோ இப்படி ஓப்பன் ஆகினா இது வந்துட்டு அஸ்மா, ஒன் ஆஃப் மை ஸ்டூடெண்ட்ஸ், இதுல நான் லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ இதுல பாத்தீங்கன்னு சொன்னா 4 ஸ்டெப்ஸ் இருக்கும் உங்களுக்கு. சரியா? 4 ஸ்டெப்ஸ் இருக்கும். இந்த 4 ஸ்டெப்ஸ்ல நீங்க வந்துட்டு ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதுல பர்சனல் டீடைல்ஸ் ஆஃப் த அப்ளிகேண்ட் சொல்லி உங்களோட டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ 4 ஸ்டெப்பையும் பூர்த்தி செஞ்சு 4வது ஸ்டெப்பை நீங்க கொடுத்து சப்மிட் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களோட யூனிவர்சிட்டி அப்ளிகேஷன் ப்ரோசஸ் வந்து முடிஞ்சிட்டு அர்த்தம். ஸோ 4 ஸ்டெப். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன், அது பிறகு லொகின் பண்ணி நம்மளோட இமெயில், நம்மளோட பாஸ்வேர்ட்ல கொடுத்தோன்னு நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு லொகின் பண்ணி நீங்க செய்யலாம். இதுல கூட உங்களுக்கு லாங்குவேஜ் வந்துட்டு இங்கிலீஷ் தமிழ்ல இருந்தாலும் நீங்க அப்ளிகேஷனை இங்கிலீஷ்ல தான் நீங்க ஃபில் பண்ணணும். Is it make sense to all? 4 steps இருக்குது. இந்த 4 steps நாம முடிச்சோம்னு சொன்னா நம்மளோட யூனிவர்சிட்டி அப்ளிகேஷன் ப்ரோசஸ் வந்து நமக்கு முடியும். எனி क्वेश्चंस गाइस? 2020 எக்ஸாம் எழுதினவங்கட்ட இருந்து anyone? அஜய், ஆகாஷ்? ரைட், ஓகே, got it. ரைட். இங்க வந்து இது வந்து இப்போ ஒரிஜினல் அக்கௌண்ட்ல நான் இருக்கிறதால இங்க பர்சனல் இன்ஃபர்மேஷன் நான் ஃபில் பண்ண இயலாது. ஸோ நாம இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே யூனிவர்சிட்டி ஹேண்ட் புக்ல என்ன மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி நாம அதனூடாக பார்ப்போம். இங்க யூனிவர்சிட்டி ஹேண்ட் புக்ல வந்தீங்கன்னு சொன்னா ஸ்டூடெண்ட்ஸ், இங்க நம்ம ஸ்கிரீன் பார்த்தது தான் இங்க உள்நுழைதல் என்று சொல்லக்கூடியதான் நீங்க லொகின் பண்ணக்கூடிய விஷயமாக இருக்க போகுது. லொகின் ஃபார்ம் நீங்க அப்படியோ கண்டினியூவாகவும் நீங்க வரையலும் ஹயா, இல்ல அதே மாதிரி அதோட சேர்த்து நீங்க போகலும், அது பெட்டர். நோ, யூனிவர்சிட்டி ஹேண்ட் புக் தான் யூஜிசி ஆண்டா இல்ல. யூஜிசி என்பது ஒரு நிறுவனம், நம்ம இலங்கையில காணப்படுகின்ற எல்லா விதமான இதையும் செய்யற நிறுவனம், களம்புல இருக்கக்கூடிய விஷயம். ஸோ இங்க போத்துட்டு நீங்க உங்களோட பயனர் அடையாளம், உங்களோட கடவுச்சொல் இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்க விண்ணப்ப படிவத்தை நிரப்பினீங்கன்னு சொன்னா இதுதான் நம்ம பார்த்த ஸ்கிரீன். சரியா? இங்க நீங்க வந்துட்டு
உங்களோட நிரந்தர வதிவிட முகவரி இங்க தமிழ்ல கேட்கப்பட்டு இருந்தாலும் தமிழ்ல நீங்க டைப் பண்ணிடாதீங்க, போயிட்டு இங்கிலீஷ்ல தான் நீங்க ஃபீல் பண்ணணும். உங்களுக்கு சம்டைம் என்ன கேட்காங்கன்னு சொல்லி உங்களுக்கு புரியலன்னு சொன்னா நீங்க தமிழ் லாங்குவேஜ் சூஸ் பண்ணலாம், ஆனா இங்கிலீஷ்ல தான் நீங்க எல்லாத்தையும் கொடுக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். தமிழ்ல இருக்குன்னு சொல்லி தமிழ்ல டைப் பண்ணிட்டு வந்துடாங்க, சரியா? சோ இங்க உங்களோட நிரந்தர வதிவிட முகவரி இதுல கொடுத்திருக்காங்க. நிர்வாக மாவட்டம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட்னு சொன்னால் உங்களோட டிஸ்ட்ரிக்ட், சரியா? இதுல உங்களோட டிஸ்ட்ரிக்ட் என்ன, உங்களோட போன் நம்பர், அதே போல எப்ப இருந்து உங்க போன் நீங்க வசிக்கிறீங்க, உங்களோட தொடர்பு முகவரி, இதெல்லாம் பேசிக்ஸான விஷயம். தந்தையினுடைய முகவரி, இந்த விஷயத்தெல்லாம் நீங்க குறிப்பிட்டுட்டு ரைட். தென் அகைன் செகண்ட் ஸ்டெப் இதை போட்டுட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ரெண்டாவது ஸ்டெப்ஸுக்கு நீங்க வந்துடுவீங்க. இங்க ரெண்டாவது ஸ்டெப்ஸுக்கு வந்தோம்னு சொன்னால் ரெண்டாவது ஸ்டெப்ஸ்ல நீங்க ஃபெஸ்ட்டுக்கு வந்த உடனே உங்களோட கல்வி பொதுத்தர சாதாரண வகையில உள்நாட்டு கல்வி பொதுத்தர சாதாரண தகவல் எந்த வருஷம் நீங்க ஓ லெவல் எழுதுனீங்கன்னு சொல்லிட்டு உங்களோட இண்டெக்ஸை கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காகவே உங்களோட ரிசல்ட்ஸ் இங்க வந்துரு, சரியா? உங்களோட இயர் என்ன ரிசல்ட்ஸ், உங்களோட இந்த இங்கிலீஷ் மேத்ஸ் சயின்ஸ் மூணையும் பெரும்பாலும் பார்ப்பாங்க. இந்த 3 ரிசல்ட்ஸும் உங்களோட வருஷத்தையும் நீங்க இண்டெக்ஸையும் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காவே இங்க ஃபில் ஆயிடும். ஸோ இது வந்து மேற்குறிப்பிட்ட பெறுபர்கள் ஏற்கனவே உங்களோட விஷயங்கள் எல்லாம் சரியானதுன்னு சொன்னா சரியானதுன்னு கொடுங்க. சம்டைம் அவங்களோட டேட்டா பேஸ்ல என்ன சரி பிழைகள் இருக்க மாட்டேச்சு, அப்படி பிழைகள் இருந்துச்சுன்னு சொன்னா இது தவறுங்கிறத நீங்க மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ ஓ லெவல் ரிசல்ட் சீட்ல நீங்க போயிட்டு உங்களோட வருஷத்தையும் உங்களோட இண்டெக்ஸையும் கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்களோட இண்டெக்ஸ்க்குரிய ரிசல்ட்ஸ் வரும். அதற்கு பிறகுக்கு அது சரியானதுன்னு சொல்லி நீங்க உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. தென் அகைன் உயர்தர பரீட்சையினுடைய பெறுபர்களை போனீங்கன்னு சொன்னா உயர்தர பரீட்சைக்கு தோற்றிய நிர்வாக மாவட்டம், இந்த 2 பாயிண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸ்டூடெண்ட், சரியா? சரியா? டு சே ரிசல்ட், எஸ் கரெக்ட். சோ இதுல நிர்வாக மாவட்டம் அல்லது பரீட்சைக்கு தோற்றிய நிர்வாக மாவட்டம்னு சொல்லி 2 விஷயங்கள் இருக்குது, சரியா? இதுல கல்வி பொதுத்தர உயர்தரைக்கு பரீட்சைக்கு தோற்றிய நிர்வாக மாவட்டம்னு சொன்னா நீங்க கொழும்பு டிஸ்ட்ரிக்ட்ல போனீங்கன்னு சொன்னா டிஸ்ட்ரிக்ட் என்பது மாவட்டம், சரியா? இதுல 2-3 விஷயம் இருக்கு. சம்டைம் நீங்க ஒரு கேண்டி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து படிக்கிறதுக்காக ஒரு 4 வருஷத்துக்கு பிறகு கொழும்பு டிஸ்ட்ரிக்ட்க்கு போனீங்கன்னு சொன்னால் ஆக குறைந்தது நீங்க 3 வருஷங்கள் எந்த ஸ்கூல்ல படிச்சிருக்கீங்களோ அந்த ஸ்கூலுக்காகத்தான் நீங்க ஒரு உங்களை கருத்துல கொள்ளக்கூடிய மாவட்டமாக நீங்க கருதணும். அதாவது நீங்க கண்டில இருக்கீங்கன்னு சொன்னால் உங்களோட தோற்றிய நிர்வாக மாவட்டம் சொன்னா நீங்க கண்டி டிஸ்ட்ரிக்ட், சோ முதலாவது கண்டி கொடுக்கணும். ஆனா அனுமதி விதிகளுக்கு ஏற்ப பல்கலைக்கழக அனுமதிக்குமே கருத்தில் கொள்ளப்பட வேண்டிய மாவட்டம் சொன்னால் கடந்த 3 வருஷம் அல்லது அதுக்கு மேலதிகமாக எந்த ஸ்கூல்ல படிச்சிருக்கீங்க, அது எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு, அதுதான் உங்களோட டிஸ்ட்ரிக்டாக தீர்மானிக்கப்படும். இதுலதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட் இருக்குது. நிறைய பேர் நீங்க கேள்விப்பட்டீங்களா ஸ்டூடெண்ட்ஸ், பிள்ளைகளை படிக்க வைக்கணும், அதே போல டிஸ்ட்ரிக்ட் கோட்டா கூட இருக்கின்ற இடம் அந்த இதுக்குள்ள நிறைய பிள்ளைகள் போகுதுன்னு சொன்னா அவங்களை அந்த மாவட்டத்துக்கு அனுப்புவோம்ங்கிற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஒரு 4 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த ஸ்கூல்களுக்கு மாத்தி விடுவாங்க. கேள்விப்பட்டீங்களா அந்த விஷயம்? இந்த விஷயத்துக்காகத்தான் அது செய்யறது. காரணம் என்று சொன்னால் 3 வருஷத்துக்கு தொடர்ந்து எந்த டிஸ்ட்ரிக்ட்ல அந்த படிக்கிறாங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட்க்கு தான் அவங்களோட செட் ஸ்கோரும் பார்க்கப்படும், அந்த டிஸ்ட்ரிக்ட்க்கு தான் அவங்களினுடைய மாவட்டமும் பார்க்கப்படும். சோ அந்த டிஸ்ட்ரிக்டுரிய விஷயம் தான் அவங்களுக்கு எல்லாருக்குமே போகும். அப்ப செட் ஸ்கோர் குறைஞ்ச டிஸ்ட்ரிக்ட்டுக்கு நீங்க 3-4 வருஷம் போய் படிக்க ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் கருதப்பட்டால் உங்களோட சொந்த டிஸ்ட்ரிக்டை விட நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல 4 வருஷம் படிச்சீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட்ல செட் ஸ்கோர் குறையண்டா நீங்க யூனிவர்சிட்டிக்கு ஈஸியா போய் தரலாம், சரியா? இது சில பேர் செய்யற உபாயமாக இருக்கு. பட் இட்ஸ் சம்திங் டிஃபிகல்ட் பிகாஸ் ஒரு நம்ம பிறந்த டிஸ்ட்ரிக்டை விட்டு வேற டிஸ்ட்ரிக்ட்ல போனா இட் வில் மேக் கொஸ்டன் சோ மெனி திங்ஸ். பட் சில பேர் இதை ஒரு ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் பண்றவங்களும் இருக்கிறாங்க. இது புரியுது எல்லாருக்கும்? உதாரணத்துக்கு 1.7 இருக்கு கொழும்பு டிஸ்ட்ரிக்ட்னா கொழும்பை விட்டுட்டு ஒரு 1.2 இருக்கின்ற ஒரு லோவான டிஸ்ட்ரிக்ட்ல வந்துட்டு ஸ்கூல் ஒன்று எடுத்து அதுல படிக்கிற பட் எல்லா மெட்டீரியல்ஸும் கொழும்புக்கு கிளாஸுக்கு போயிட்டு எல்லாமே இருந்தால் நீங்க பல்கலைக்கழக அனுமதிக்கு எந்த டிஸ்ட்ரிக்ட் கருத்துல கொள்ளுவீங்க? அந்த பின்தங்கிய மாவட்டம், அந்த மாவட்டத்துல என்ன இருக்கும்? செட் ஸ்கோர் குறைய இருக்கும். ஆனா உண்மையிலே நீங்க பிறந்து வளர்ந்ததெல்லாம் கொழும்புல 1.7 எடுக்கிறது மிச்சம் கஷ்டம். அப்ப 1.2 டிஸ்ட்ரிக்ட் எடுக்கிறது ஒரு லோ டிஸ்ட்ரிக்ட்ல எடுத்தாலும் நீங்க யூனிவர்சிட்டி போய் தரலாம். சோ இந்த விஷயத்தை கருத்துல கொள்ளணும். இது புரியுது எல்லாருக்கும் நான் சொல்ற விஷயம்? கீர்த்தனா, இல்மா, ஆகாஷ் 2020 எக்ஸாம் எழுதினவங்களுக்கு சரி, ரைட், ஓகே, கிரேட். தென் அகைன் கல்வி பொதுத்தர உயர்தரத்தினுடைய பரீட்சை பெறுபவர்கள் நீங்க இதை கொடுத்தீங்கன்னு சொன்னா இந்த விஷயங்கள் வரும். இதுவும் அதே மாதிரி தான். அதே போல பொது சாதாரண பரீட்சை உங்களோட ஜெனரல் டெஸ்ட் எந்த வருஷம் எழுதினீங்க, உங்களோட இண்டெக்ஸ் நம்பர் என்ன, உங்களோட புள்ளிகள் என்ன. சோ இங்க ஜெனரல் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும்
எஸ் சேம் பேப்பர் தான், ஆனா டிஃபரண்ட் Z ஸ்கோர் வார்த்தை காரணம். Z ஸ்கோர் என்பது உங்களோட பேப்பர்ல நீங்க எடுக்கிற விஷயத்தை பொறுத்து கிடையாது. உங்களோட 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 யூனிவர்சிட்டி எலோகேஷன் எப்படி இருக்குன்னு சொன்னால், உங்களோட கோர்ஸுக்கு நீங்க அப்ளை பண்றதுல இருந்து 100%ல இருந்து ஐ திங்க் 40% ஃபெஸ்டுக்கு உள்ள மெரிட் பேசிஸ்ல உங்களை எலோகேட் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு காணப்படுகின்ற 5%, அதற்கு பிறகு காணப்படுகின்ற 5% ஒரு பின்தங்கிய மாவட்டத்துக்காக எலோகேட் பண்ணுவாங்க. அதற்கு பிறகு காணப்படுகின்ற 40, 45, 55% தான் டிஸ்ட்ரிக்ட் கோட்டாவின் அடிப்படையில எலோகேட் பண்ணுவாங்க. ஒரு டிஸ்ட்ரிக்ட் இவ்வளவு பேருன்னு சொல்லி. சோ ஒட்டுமொத்தமாகவே ஸ்ரீலங்காவில் இருக்கின்ற எல்லாருக்குமே சமமாக இது பார்க்கிறது கிடையாது. சரியா? சோ இது பொதுச்சாதாரண பரீட்சை, இதையெல்லாம் கொடுத்துட்டு நீங்க உங்களோட வருஷங்கள் பாடசாலையினுடைய தனிப்பட்ட பரீட்சையா எல்லாத்தையும் நீங்க சேர்த்துக்கொள்ளணும். சோ இதன் அடிப்படையில நீங்க இந்த விஷயத்தை எல்லாம் ஃபில் பண்ணினது பிறகு விண்ணப்பதாரியினுடைய பாடசாலை பற்றிய விவரங்கள்ல போனீங்கன்னு சொன்னா, இங்க நீங்க சூஸ் பண்ணணும். நீங்க பாடசாலை பரீட்சாத்தியா, ஸ்கூல் கேண்டிடேட்டா இல்ல பிரைவேட் கேண்டிடேட்டா சூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களோட அப்ளிகேஷன் மாறும். சரியா? -0.1 மைனஸ்ல செட் ஸ்கோர் எனக்கு தெரியல அது எப்படின்னு சொல்லி. அதை அனுப்பி வைங்க எனக்கு பிரபா வாட்ஸ்அப்ல. என்ன சரின்னு பார்ப்போம். சாரி ரைட் ஓகே. எனி கொஸ்டின் ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, நான் இந்த வாட்ஸ்அப் நம்பரை கொடுக்கல, சம்டைம் நியூவா ஜாயின் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் குரூப்ல இது முடிஞ்ச உடனே ஸ்டூடெண்ட் இந்த செஷன் முடிஞ்ச உடனே ஒன் ஆஃப் மை யூனிவர்சிட்டி லெக்சரர் செஞ்ச ஒரு பிடிஎஃப் ஒன்று இருக்குது. அதுல சகல விஷயத்தையும் தமிழ்ல அழகாக செஞ்சிருக்கிறார். நான் அதை உங்களோட ஷேர் பண்றேன். அதுல சகல விஷயம் உங்களுக்கு ஸ்லைடாக அவர் செஞ்ச பிடிஎஃப் ஒன்று இது, அதை நான் ஷேர் பண்றேன். ரைட், யாரு சரி குரூப்ல இல்ல சொன்னா நீங்க பர்சனலாக கான்டாக்ட் பண்ணுங்க. ரைட், இதற்கு பிறகு உங்களோட நிர்வாக மாவட்டம், பாடசாலை தொலைபேசி இலக்கம், அதே போல உங்களுடைய மாவட்டம், எந்த பாடசாலையினுடைய பெயர், இதெல்லாம் சாதாரணமான விஷயங்கள். இதெல்லாம் நீங்க கொடுத்தது பிறகு ஏனைய தகவல்களை ஒரு உள்நிலை மாணவர்களாக நீங்க பதிவு செய்துள்ளீர்களா, இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது இங்க ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க சொல்லப்படுற விஷயங்கள் ஒன்று நீங்க நல்லா தெளிவா புரிஞ்சு கொள்ளணும். சில யூனிவர்சிட்டிஸ் சில விஷயங்களை நீங்க பதிவு செஞ்சிருந்தீங்கன்னு சொன்னா நீங்க யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ண தகுதி இல்லை. இது 1.7ல இருக்கும். அதாவது டெக்னிக்காலஜில நீங்க பதிவு செஞ்சிருந்தீங்கன்னு சொன்னா, அல்லது ஒரு 3 வருஷத்துக்கு மேற்பட்ட ஒரு ஹை நேஷனல் டிப்ளோமாக்கு பதிஞ்சிருந்தீங்கன்னு சொன்னா நீங்க யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ண முடியாது. When I join a school and leave after again, I join the same school. Which admission date should I mention? அட்மிஷன் டேட் என்பது அதுல கேட்கப்பட்டிருக்குது. ஃபெஸ்ட்டுக்கு நீங்க உங்களோட ஓ லெவலுக்கான அட்மிஷனா இல்ல மற்றதுக்கான அட்மிஷனா? ஃபெஸ்ட்டுக்கு நீங்க அட்மிஷன் பண்ணதை நீங்க செஞ்சு கொள்ளுங்க. அதுக்கு பிறகு அட்மிஷன் வந்திருந்தீங்கன்னு சொன்னா அதுக்கு பிறகு விலகின ஸ்கூலையும் நீங்க எட் பண்ண வேண்டி வரும்னு நினைக்கிறேன் நான். ரைட், இதுல பெரும்பாலும் நீங்க ஒரு ஃபாரின் இதுக்கோ நீங்க இல்லைன்னு போட்டுட்டு நீங்க செஞ்சு கொள்ள இயலும். தென் அகெயின் விண்ணப்பதாரின் பாடசாலை தொடர்பான விவரங்கள்ல இந்த விஷயங்களை எல்லாம் நீங்க போட்டுட்டு ஒரு தனிப்பட்ட பரீட்சை அது எல்லாத்துக்குமே இன்ஃபர்மேஷன் உண்டாகத்தான் இருக்க போகுது. இதற்கு பிறகு வரக்கூடிய விஷயம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சரியா? பல்கலைக்கழக அனுமதி கையேட்டினுடைய 3.1 பகுதியை நீங்க விஷயம். சோ படிமுறை 4 என்னன்னு சொன்னால் உங்களோட கோர்ஸை நீங்க செலக்ட் பண்ணணும். சரியா? இதுதான் மிக முக்கியமான ஸ்டெப். சோ நாம ஸ்டெப் 1 முடிச்சிட்டோம், ஸ்டெப் 2 முடிச்சிட்டோம், ஸ்டெப் 3 முடிச்சிட்டோம், ஸ்டெப் 4 ஃபைனல் ஸ்டெப் தான் நம்மளோட யூனிவர்சிட்டி என்ன கோர்ஸுக்கு நாம அப்ளை பண்ண போறோம். இதுதான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸ்கூல்ல சேர்ந்த தகுதி மஸ்ட்னு சொன்னா உங்களோட அட்மிஷன் ஒரு டேட் ஒன்று எடுத்துக்கொள்றது நல்லது. உங்களோட பிரின்சிபல்கிட்ட கேட்டோ இல்லாட்டி மற்றதுல கேட்டோ எடுத்துக்கோங்க. பட் இப்போதைய சூழ்நிலைக்கு இப்போதைக்கு உங்களோட இருக்கிற இன்ஃபர்மேஷனை கொடுங்க. பட் ஸ்கூல் அட்மிஷன் எப்பங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். நோ, பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல வந்துட்டு ஸ்கூல் டீடைல்ஸ் இல்லை. நீங்க பிரைவேட் கேண்டிடேட்டை கொடுத்தீங்கன்னு சொன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களோட இன்ஃபர்மேஷன் மாறும். உதாரணத்துக்கு இப்ப பாருங்க, பிரைவேட் கேண்டிடேட் சொன்னா அதுல இருக்கிற இன்ஃபர்மேஷன் இப்படி இருக்க போகுது. இது தனிப்பட்ட பரீட்சார்த்தி. தனிப்பட்ட பரீட்சார்த்தின்னு சொன்னா முதலாவது பிரைவேட் கேண்டிடேட்னா நீங்க என்னன்னு புரிஞ்சுக்கொள்ளணும். என்ன பிரைவேட் கேண்டிடேட் சொன்னா நீங்க அங்க இருக்கின்ற மாகாண சபையில் இருக்கின்றவங்களோட அந்த பரீட்சை இதுக்கு போய் அவங்க உங்களுக்கு ஒரு ஸ்கூலை சூஸ் பண்ணி அதுல தான் நீங்க SBA மார்க்ஸ் எல்லாம் கொடுக்க வேண்டி வரும். அந்த ஸ்கூல்ல தான் இங்க கேட்கறாங்க. சரியா? இப்ப உங்களுக்கு பிரைவேட் கேண்டிடேட்னா நீங்க ஸ்கூலோட சம்பந்தமே இல்லைன்ற அர்த்தம் இல்ல. உங்களுக்கு அவங்க உங்களோட SBA மார்க்ஸ் உங்களோட அந்த இதுகளை பதிகிறதுக்கு ஒரு ஸ்கூலை சூஸ் பண்ணி தருவாங்க. அந்த ஸ்கூல்ல தான் நீங்க இங்க சூஸ் பண்ணணும். சரியா? ஓஷன் யூனிவர்சிட்டி எனக்கு அதை பத்தி தெரியாது பிரபா. ரைட், இந்த விஷயத்தை பார்ப்போம் எத்தனை பேர். ரைட், இதற்கு பிறகு
இந்த பிரைவேட் கேண்டிடேட்டா நீங்க ஸ்கூல் கேண்டிடேட்டான்னு சொல்லி எல்லாத்தையும் ஃபில் பண்ணது பிறகுக்கு ரைட் இந்த வரக்கூடிய விஷயங்கள் இங்கதான் ரொம்ப இம்பார்ட்டன்டா நீங்க டிசிஷன் எடுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு இடம். ஸோ இங்க ஸ்டூடெண்ட்ஸ் யூனிகோடுங்கிறது சொல்லப்படுவது யூனிகோட் மெத்தட் என்று சொல்லப்படுவது என்னன்னு சொன்னால் யூனிவர்சிட்டி கோட். யூனிவர்சிட்டி கோடுங்கிறது தான் நீங்க யூனிகோடுன்னு சொல்றாங்க. சரியா? ஸோ யூனிகோடுங்கிறது ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கும் ஒவ்வொரு கோட் கொடுக்கப்பட்டிருக்கும். அதே போல இந்த கோர்ஸ் கோட் இந்த ரெண்டையும் சேர்த்தது தான் இந்த யூனிகோடுங்கிறது. அதாவது 001 001 001 002 001 போறது எல்லாமே ஒவ்வொரு கோர்ஸினுடைய ஒரு கோட். இது புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இது எல்லாமே கோர்ஸ் கோட். ஏ என்பது கொலம்பு யூனிவர்சிட்டி, சி என்பது ஜெயவர்தன யூனிவர்சிட்டி, டி என்பது கெலனியா யூனிவர்சிட்டி, பி என்பது யூனிவர்சிட்டி ஆஃப் பேராதனிய, எஃப் என்பது ருகுண, பி என்பது பேராதனிய. இந்த மாதிரி சொல்லப்படுவதுதான் இந்த பி என்று சொல்லக்கூடிய இதில் இருக்கின்ற ஆங்கில எழுத்துக்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு யூனிவர்சிட்டியை குறிக்கும். இது ஃபர்ஸ்ட் புரியுதா உங்களுக்கு? இதுல காணப்படுகின்ற ஒவ்வொரு ஆங்கில எழுத்துக்களும் லாஸ்ட்ல வரக்கூடிய ஆங்கில எழுத்துக்கள் அந்தந்த யூனிவர்சிட்டி கொடுத்து இருக்கின்ற எழுத்துக்களாக காணப்படுது. சரியா? அதே போல அந்த 3 டிஜிட்ஸும் இருக்குதானே 001 002 இது எல்லாமே அதுல காணப்படுகின்ற கோர்ஸுகளுக்குரிய கோட். 001 ஏன்னு சொன்னா 001 என்பது மெடிசின் கோர்ஸ், ஏ என்பது கொலம்பு யூனிவர்சிட்டி. அதே போல யூனிவர்சிட்டி ஆஃப் ஜெயப்புரைக்கு நீங்க மெடிசினுக்கு அப்ளை பண்ணணும்னு சொன்னா கோர்ஸுக்குரிய கோட் 001 தான், ஆனா யூனிவர்சிட்டி சி, சோ 001 சி வரும். அதே மெடிசின் கெலனியக்கு போறீங்கன்னு சொன்னா 001 டி வரும். அதற்கு பிறகு டென்டல் சர்ஜரி இந்த 002 வரப்போகுது, சோ பிக்கு வரப்போகுது. தென் அகைன் மெடிசின் சொன்னால் 001 பட் ருகுண யூனிவர்சிட்டி எஃப் வரப்போகுது. இது புரியுது அந்த யூனிகோடுங்கிறது எப்படி இந்த கோட் சிஸ்டம் வேலை செய்யுதுன்னு சொல்லி. சோ ஃபர்ஸ்ட் கேட்கிற கோட் மூண்டும் என்ன கோர்ஸ்ங்கிறத குறிக்கும், கடைசியில் இருக்கிறது எந்த யூனிவர்சிட்டிங்கிறத குறிக்கும். இஸ் இட் மேக் சென்ஸ் ஃபர்ஸ்ட்? ரைட். எகைன் நீங்க அடுத்த விஷயம் நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டியது இதுல இருக்கிற ஓர்டர் படி தான். இதுல நம்பர் 1 சொல்லி 125 கோர்ஸுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம் ஸ்டூடெண்ட். 125 கோர்ஸ் சொன்னா 125 கோர்ஸும் தனியே 125 யூனிவர்சிட்டின்னு சொன்னா 125 யூனிவர்சிட்டிக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். சோ உங்களுக்கு நிறைய பேர் இதுல பாக்குறேன்னு சொன்னா எனக்கு செட் ஸ்கோர் இல்லையே, பழைய செட் ஸ்கோரை வச்சு எந்த செட் ஸ்கோர் படி எனக்கு இல்லையே இருக்கின்றதா நீங்க யோசிக்க தேவையில்லை. செட் ஸ்கோர் என்பது ஒவ்வொரு வருஷமும் வித்தியாசப்படும். அதுல எவ்வளவுக்கு அந்த பரீட்சைக்கு டிமாண்ட் இருந்துச்சு, எத்தனை பேர் எழுதினாங்க சொல்லி பலதரப்பட்ட காரணிகள் வந்து செட் ஸ்கோரை தீர்மானிக்கும். சோ பழைய செட் ஸ்கோரை வச்சு உங்களுக்கு இந்த கோர்ஸ் கிடைக்குமா கிடைக்க மாட்டேச்சான்னு சொல்லி நீங்க யோசிக்க தேவையில்லை. நீங்க அந்த கோர்ஸ் செய்யறதுக்கு உங்கள்கிட்ட இருக்கின்ற 3 இயர்ஸும் அதே போல நீங்க எடுத்த பாடமும் அப்ளிகேபிள் ஆகும்னு சொன்னா நீங்க அப்ளை பண்ணுங்க எல்லாத்துக்கும். சரியா? சோ செட் ஸ்கோரை பார்த்து நீங்க அப்ளை பண்றதா இல்லையான்னு யோசிக்க தேவையில்லை. சரியா? அதன் அடிப்படையில இதுல எப்படி கொடுக்கப்படும் சொன்னா நீங்க முதலாவது கொடுத்தது தான் ஃபர்ஸ்ட்டுக்கு கன்சிடர் பண்ணி படுவீங்க. இந்த ஆர்டர் வைஸா தான் நீங்க கன்சிடர் பண்ணி படுவீங்க. ரைட். ஓகே ஷாம். ரைட். சோ இதன் அடிப்படையில இந்த முதலாவது கருத்து சொன்னா இந்த ஆர்டரை நீங்க மாத்துனீங்கன்னு சொன்னா இங்க காணப்படுது பாருங்க, எரோ மார்க்ஸ் காணப்படுது பாருங்க, இந்த cross மார்க்ஸ். அதாவது இந்த ஆர்டரை நீங்க இதை கிளிக் பண்றதின் மூலமாக நீங்க மாத்திக்கொள்ள இயலும். சரியா? அதாவது இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் பாருங்க, நம்பர் 1 நம்பர் 2 நம்பர் 3 நம்பர் 4 சொல்லி நம்பர் படி போகுது தானே, இதுதான் ஆர்டர். இந்த ஆர்டர் படி தான் உங்களோட யூனிவர்சிட்டி செலெக்ஷனுக்கு நீங்க கன்சிடர் பண்ணப்படுவீங்க. இந்த ஆர்டரை நீங்க மாத்தணும்னு சொன்னா உதாரணத்துக்கு மூணாவதை நீங்க முதலாவதுக்கு மாத்தணும்னு சொன்னா மூணாவதை செலக்ட் பண்ணிட்டு மவுசால ரைட் மூணாவது செலக்ட் பண்ணிட்டு இந்த வரைக்கும் பாருங்க, இந்த ஏரோ மேலுக்கு போக்காட்டுறதுக்குரிய ஏரோ, சரி அப் ஏரோ, இந்த ஏரோ மார்க்க நீங்க கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா அந்த கோர்ஸ் வந்து மேலுக்கு வரும். இல்ல முதலாவது இருக்கிறதுல மூணாவது செலெக்ஷனுக்கு மாத்தணும்னு சொன்னா அதை கிளிக் பண்ணிட்டு நீங்க டவுன் ஏரோ பிரஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் வரும். இது புரியுது எல்லாருக்கும் ஆர்டர் மாத்துறது? ரைட். சோ இதன் அடிப்படையில் தான் நீங்க செய்ய வேண்டி வரும். முதலாவது இப்ப இதுக்கு நாம எப்படி இதை நீங்க செய்யணும்னு சொன்னா ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட்டுக்கு நம்மளோட யூனிவர்சிட்டி என்னென்ன கோர்ஸுக்கு நாம அப்ளை பண்ணலாம்ங்கிறத நீங்க தீர்மானிச்சு கொள்ளணும். சோ இப்படி நீங்க 125 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். 125 கோர்ஸுக்கு உங்களுக்கு தகம் இருக்குன்னு சொன்னா நீங்க 125 கோர்ஸுக்கு அப்ளை பண்ணலாம். சரியா? முதலாவது இதை நம்ம தெரிஞ்சு கொள்றதுக்கு முதலாவது நம்மளோட வணிக பிரிவுல இதெல்லாம் யூனிவர்சிட்டியினுடைய கோட், இது உங்களோட புக்ல இருக்கும். சரியா? கொழும்பு பல்கலைக்கழகம் சொன்னால் கொழும்பு பல்கலைக்கழகத்தில் இருக்கிற மருத்துவம் சொன்னா கோட் என்ன 001A. மருத்துவம் அதுவும் பேராதனை பல்கலைக்கழகத்தில் இருக்கேன்னு சொன்னா 001B சொல்லி ஒவ்வொரு கோர்ஸுக்குமே நமக்கு கோட் நம்பரும் அதே போல யூனிவர்சிட்டி கோட் நம்பரும் ஒவ்வொரு கோர்ஸாக நமக்கு தந்திருப்பாங்க.
பாருங்க இதுல முகாமைத்துவம் பாத்தீங்கன்னு சொன்னால் கொழும்பு பல்கலைக்கழகத்தினுடைய மேனேஜ்மெண்ட் போடுறேன்னு சொன்னா 016A, அதே போல பேராதனை பல்கலைக்கழகம் சொன்னா 016B, ஜெயபுரம் சொன்னா 016C, தென் அகெயின் கல்லணை பல்கலைக்கழகம் சொன்னா 016D, யாழ்ப்பாணம் சொன்னால் இ, இப்படின்னு சொல்லி அதே போல சொத்து முகாமைத்துவம், வணிகவியல், இது எல்லாத்துக்குமே கோடு இருக்குது. சோ இந்த கோடை நாம முதலாவது குறிச்சு கொள்ளணும். சரியா? சோ அக்கவுண்டிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு இருக்கின்ற கோர்ஸ்கள். சோ இதன் அடிப்படையில் ஃபெஸ்ட்டுக்கு நீங்க என்ன செய்யணும்னு சொன்னால் யூனிவர்சிட்டி ஹேண்ட்புக்ல இருக்கிற முதலாவது நம்மளோட கொமர்ஸுக்கு உங்களோட சப்ஜெக்ட்டுக்கு, இப்ப நீங்க உதாரணத்துக்கு அக்கவுண்டிங் எடுத்திருக்கீங்க, பிசினஸ் ஸ்டடிஸ் எடுத்திருக்கீங்க, எக்கனாமிக்ஸ் எடுத்திருக்கீங்கன்னு வைங்க, அல்லது அக்கவுண்டிங் எடுத்திருக்கீங்க, எக்கனாமிக்ஸ் எடுத்திருக்கீங்க, ஐசிடி எடுத்திருக்கீங்க, இல்ல அக்கவுண்டிங் பிசினஸ் ஐசிடி எடுத்திருக்கீங்க, இப்படி எடுத்திருந்தீங்கன்னு சொன்னால் இந்த 3 சப்ஜெக்ட்லையும் நீங்க 3 இயர்ஸ் எடுத்து குவாலிஃபைட் ஆகிட்டீங்கன்னு சொன்னால் இது எல்லாத்திலையும் இதை தகுதி விதியாக கொண்ட அனைத்து சப்ஜெக்டையும் முதலாவது தெரிஞ்சு எடுக்கணும் நீங்க. ரைட், எனக்கு மேனேஜ்மெண்ட் போடையிலும், எனக்கு இதுல 3 இயர்ஸ் இருக்குது, இந்த சப்ஜெக்ட் இது எனக்கு போடையிலும்னு சொல்லி ஃபெஸ்ட்டுக்கு நீங்க அந்த லிஸ்ட் பண்ணணும். இதை ஒரு மெனுவலாக ஒரு பேப்பர்ல சரி, ஓகே எனக்கு மேனேஜ்மெண்ட் போடையிலும், சொத்து முகாமைத்துவம் போடையிலும், வணிகவியல் போடையிலும், சட்டத்துக்கு இருக்குதோ இல்லையோ, ஜெட் ஸ்கோர் இருக்குதோ இல்லையோ, அது ரெண்டாவது விஷயம். உங்களுக்கு பேசிக் குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குதா, 3 இயர்ஸ் இருக்குதுன்னு சொன்னா நீங்க அதை எடுத்து நீங்க அதை ஃபில் பண்ணி எடுத்தது பிறகு அந்த கோடை நீங்க போட்டது பிறகு தான் நீங்க யோசிக்கணும். ரைட், இப்ப இது முதல் கோர்ஸை செலக்ட் பண்ணுங்க. கோர்ஸை செலக்ட் பண்ணது பிறகு தான் நீங்க யூனிவர்சிட்டியை சூஸ் பண்ணணும். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? யூனிவர்சிட்டியை சூஸ் பண்ணக்கல தான் நீங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். பிகாஸ் இப்ப இதுவும் கேர்ள்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும். ஏன்னு சொன்னா இப்ப நீங்க உதாரணத்துக்கு ஒரு கிழக்கு பெட்டிகுலோ சைட்லயோ இல்ல அம்பாறை சைட்லயோ ஒரு கண்டி சைட்லயோ இருக்கிற நீங்க, ரைட் எனக்கு மேனேஜ்மெண்ட் படிக்கணும், நான் அதனால ஜஃப்னா யூனிவர்சிட்டி போறேன்னு சொல்லி நீங்க ஜஃப்னா யூனிவர்சிட்டிக்கு போட்டீங்கன்னு சொன்னா ஓகே, உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னு சொன்னா போனது பிறகுது அதே போல மத்த ஏதோ ஒரு யூனிவர்சிட்டி ஜஃப்னா இல்ல எந்த உங்களோட இருக்கின்ற இடத்திலிருந்து நீங்க தூரமாக இருக்கின்ற எந்த இடத்துல மிச்சம் தூரமாக இருக்கின்ற இடத்துல போனது பிறகு பெரும்பாலும் கேர்ள்ஸுக்கு டிராவலிங்ல பிரச்சனை வரும். சரி, அவங்களுக்கு போற வாரத்துக்கு சம்டைம் ஆட்கள் இல்லாம இருப்பாங்க. அதே போல ஹாஸ்டல்ல சாப்பாட்டு பிரச்சனை வரும். அங்க ஹாஸ்டல் சாப்பாடு உங்களுக்கு பிடிக்காம இருக்கும், வீட்டுக்கு அடிக்கடி நினைச்ச மாதிரி வரையலாம இருக்கும். சரியா? இந்த மாதிரியான பல காரணங்களால சம்டைம் இந்த டிகிரி ப்ரோக்ராமே உங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லி வீட்டார்கள் சொல்லக்கூடிய நிலைமையெல்லாம் சம்டைம் வரும். சரியா? சோ இதன் அடிப்படையில நீங்க சூஸ் பண்ணும்போது கோர்ஸை சூஸ் பண்ணிட்டு நீங்க போடுற லொகேஷன், நான் சூஸ் பண்ற யூனிவர்சிட்டி அது சம்டைம் அந்த யூனிவர்சிட்டி வெளியிட்டு கூட்டின யூனிவர்சிட்டியா இருக்கலாம். ஆனா உங்களுக்கு காணப்படுகின்ற பர்சனல் இஷ்யூஸ், உங்களோட பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் பார்த்து தான் நீங்க லொகேஷனை சூஸ் பண்ணணும். போட்டது பிறகு அந்த யூனிவர்சிட்டி வந்தது பிறகு இல்ல நான் பக்கத்துல இருக்கிற யூனிவர்சிட்டிக்கே போய்கொள்றேன், இது எனக்கு டிராவலிங் கஷ்டமாயிக்குன்னு சொன்னீங்கன்னு சொன்னா அதுக்கு பிறகு மாத்துறதோ இது செய்யறதோ மிச்சம் கஷ்டமாக போயிடும். சோ யூனிவர்சிட்டியை செலக்ட் பண்ணும்போது வெறுமனே அந்த கோர்ஸும் உங்களோட யூனிவர்சிட்டியில அந்த தகமையையும் பார்க்காமலுக்கு உங்களோட நிலைமைகளையும் கவனத்துல கொள்ளுங்க. இது புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொல்ற விஷயம்? ஸ்பெஷலி கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். சரியா? ரைட். சோ இதுல கோட் எல்லாத்தையும் நீங்க சூஸ் பண்ணது பிறகு நீங்க அப்ளை பண்ணிக்கொள்ள இயலும். ரைட், இதுதான் இந்த யூனிவர்சிட்டியினுடைய இது எல்லாம் ஒவ்வொன்றுக்குரிய கோட்ஸ், இதுக்குரிய விஷயங்கள். இதுல உளச்சார்பு பரீட்சை வந்துடும். இந்த இதுக்கெல்லாம் உளச்சார்பு பரீட்சைன்னு சொல்லி ஆப்டிடியூட் டெஸ்ட் வைப்பாங்க. இந்த ஆப்டிடியூட் டெஸ்ட் நீங்க பாஸ் ஆனா தான் உங்களுக்கு யூனிவர்சிட்டி அந்த இதுக்கு கிடைக்கும். இந்த விஷயங்கள் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள். சோ இதுதான் உங்களோட யூனிவர்சிட்டி அப்ளிகேஷன் ப்ராசஸ். சரியா? இது எல்லாருக்கும் புரியுதா? இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீங்க சப்மிட் பண்ணீங்கன்னு சொன்னால் விஷயம் முடியுது. சரியா? இதுல கோட் எல்லா சிஸ்டமும் இருக்குது. ராமநாதன் இதுல பல்கலைக்கழகம், இதுல உங்கள் விண்ணப்பத்தை சமர்ப்பித்தல். சோ இதுல தான் 4வது ஸ்டெப்ல நீங்க எல்லாத்தையும் செஞ்சது பிறகு, சரியா, எல்லாத்தையும் சப்மிட் பண்ணது பிறகு உங்களுக்கு சப்மிஷனுக்கு பிரிண்ட் சொல்லி ஒரு பட்டன் ஒன்று வரும் அங்க. சரியா? அந்த பிரிண்ட் பட்டனை கொடுத்து நீங்க முதலாவது பிடிஎஃப் டாக்குமெண்ட், நீங்க கொடுத்த டாக்குமெண்ட்ஸினுடைய எல்லாத்தினுடைய பிடிஎஃப் நீங்க டவுன்லோட் பண்ணி கொள்ளலாம். சப்மிட் பண்ணி அதை பிரிண்ட் கொடுத்தீங்கன்னு சொன்னா பிரிண்ட் அடோபி போட்டோ அந்த பிடிஎஃப் வெர்ஷன்ல சர்வ் ஆகும் உங்களுக்கு. அதே போல நீங்க சப்மிட் பண்ணின எல்லாமே உங்களோட இமெயில், நீங்க கொடுத்த இமெயிலுக்கு ஒரு பிடிஎஃப் டிபார்ட்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு அனுப்பவிக்கப்பட்டிருக்கும். ரைட், கொமர்ஸ் நம்ம கோர்ஸை பத்தி பார்ப்போம் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போதைக்கு பார்ப்போம். சரியா? சோ இது புரியுதா எல்லாருக்கும்? ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க உங்களோட என்னென்ன கோர்ஸ் யூனிட்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணது பிறகு அந்த ஆர்டர் எல்லாம் சூஸ் பண்ணி ரைட் இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணணும், இதுதான் என்ன செகண்ட் கன்சிடர் பண்ணணும்னு சொல்லி போட்டது பிறகு நீங்க சப்மிட் கொடுத்தீங்கன்னு சொன்னா பிரிண்ட்ங்கிற பட்டன் வரும். அதை கொடுத்து அதனுடைய பிடிஎஃப் சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதே போல உங்களோட இமெயிலுக்கும் உங்களுக்கு பிடிஎஃப் வரும். சரியா? இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் உங்களோட இமெயிலுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்ற இந்த கோட்ல, சரியா, உங்களுக்கு இமெயிலுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்ற அல்லது நீங்க பிடிஎஃப் ஆக சேமிச்ச எல்லாத்திலையுமே ஒரு பார்கோட் ஒன்று தந்திருப்பார்.
சரி, அந்த பார்கோட் ஒன்று வரும். இந்த பார்கோட்டை நீங்க என்ன செய்யணும்னு சொன்னால் பிரிண்ட் பண்ணி எடுத்து நீங்க பிறகுக்கு சம்டைம் உங்களோட உங்களோட ஓ லெவல் ரிசல்ட்ஸ் ஆகட்டும், அதே போல உங்களுடைய ஏ லெவல் ரிசல்ட்ஸ் ஆகட்டும், பிறகுக்கு நீங்க அனுப்ப வேண்டி வரும். இந்த லாக்டவுன் முடிஞ்ச உடனே நீங்க ஸ்கூல் பிரின்சிபல்கிட்ட போயிட்டு உங்களோட இதெல்லாம் எடுத்தது பிறகு இதுல இந்த பார்கோடை நீங்க முன்பக்கமும் ஒட்டணும், உங்களோட ரிசல்ட் ஷீட்ல பின்பக்கமும் ஒட்டணும். இது என்னன்னு சொன்னா இந்த பார்கோட்ல உங்களோட இண்டெக்ஸ் அதே போல உங்களோட நேம்னு சொல்லி அது எல்லாத்தையும் எம்பர்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இதை நீங்க பிரிண்ட் பண்ணி ஒட்டி போஸ்ட் பண்ணினா சரி, ரெஜிஸ்டர் போஸ்ட் பண்ணீங்கன்னா சரி. இதுல வேற ஆக்கள பார்கோட நீங்க எடுத்து ஒட்டிடாதீங்க. உங்களோட இமெயிலுக்கு வந்த பார்கோட் சிஸ்டத்தை மாத்திரம் எடுத்து அதை கட் பண்ணி நீங்க ஒட்டிக்கோங்க. சரியா? இது புரியுதா எல்லாருக்கும்? இதுதான் நீங்க சப்மிட் பண்ணது பிறகு உங்களோட இமெயிலுக்கு வந்த விஷயத்தை நீங்க பிரிண்ட் பண்ணி அந்த பார்கோட்டை எடுத்து பிறகு நீங்க அனுப்ப போகின்ற ரெஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட்ஸ் ஆகட்டும், உங்களோட ஜிஎஸ் சர்டிபிகேட்டோ இல்ல ஸ்கூல் இதோட நீங்க அனுப்பி கொள்ளணும். இப்போதைக்கு யூஜிசி அறிவிச்சிட்டாங்க ஜிஎஸ்டி சர்டிபிகேட் எடுக்க தேவையில்லை தனிப்பட்ட பரீட்சார்த்திகள். அதே போல ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஓ லெவல் ரிசல்ட் ஷீட்டோ ஏ லெவல் ரிசல்ட் ஷீட்டோ எடுக்க தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. எஸ், யூடியூப் சேனல் வந்துட்டு டிஜிட்டல் அக்கௌண்டிங் இன் தமிழ் இருக்கும் பாருங்க. எஸ், 2 ரிசல்ட் ஷீட் எடுத்தாலும் நீங்க 2லையும் 2 தரம் பிரிண்ட் பண்ணி எடுத்து ஒட்டிக்கொள்ளுங்க, நோ ப்ராப்ளம். சரியா? இதுல அடுத்த விஷயங்கள் சொல்லிப்பாங்க. ஸோ தனிப்பட்ட விண்ணப்பதாரின்னு சொன்னா கிராம சேவகரினுடைய சான்றிதழுடைய மூலப்பெயரில் அந்த பார்கோட்டை ஒட்டுங்க. பாடசாலை பரீட்சார்த்தியாக இருக்கும்போது எண்ணத்துல ஒட்டணும்னு சொல்லி இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தந்திருக்காங்க. சரியா? எகெயின் ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னா 1919 நீங்க கால் பண்ணி செஞ்சு கொள்ள ஏறும். ரைட், இதுதான் இதனுடைய இது. ஸோ இதுதான் ஃபெஸ்ட்டுக்கு நம்ம பார்க்க இருந்த விஷயங்கள். சரியா? இது எல்லாருக்கும் புரிஞ்சுதான்? இப்ப நாம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா என்ன கோர்சஸ் இருக்குது, அதே போல யூனிவர்சிட்டியினுடைய ஸ்ட்ரக்சர் என்னங்கிற விஷயங்களை நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த ப்ராசஸ் தான் இம்பார்ட்டன்டான ப்ராசஸ். ஸோ சுருக்கம் என்னன்னு சொன்னால், ஆரம்பத்தில் யூனிவர்சிட்டியுடைய யூஜிசி வெப்சைட்டுக்கு போங்க, ரெஜிஸ்டர் பண்ணுங்க, உங்களுக்குரிய லொகின்ஸ் இமெயிலையும் உங்களுக்குரிய பாஸ்வேர்டையும் அதில் கொடுங்க. அது பிறகு லொகின் பண்ணுங்க. 4 ஸ்டெப்ஸ் இருக்கும். 3 ஸ்டெப்ஸ்ல உங்களோட பேசிக்ஸான இன்ஃபர்மேஷன் உங்களோட என்ஐசி அப்லோட் பண்றது எல்லாம் கொடுத்தது பிறகு 4வது ஸ்டெப், எஸ் ஒன்லி வாண்ட் டு ஸ்கேன் அண்ட் அப்லோட் என்ஐசி, எக்ஸாக்ட்லி கரெக்ட். சரியா? 4வது ஸ்டெப்ஸ்ல தான் உங்களோட யூனிகோட், உங்களோட யூனிவர்சிட்டி கோட். இதை செய்யறதுக்கு முன்னாடி அதை பிரிண்ட் எடுத்து ஒரு மெனுவலாகவே நான் என்னென்னத்துக்கு போட போறேன்னு சொல்லி ஆப்ஷன் எல்லாம் சூஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதுல சூஸ் பண்ணும்போது எந்த கோர்ஸுக்கு நான் போகணும், எந்த யூனிவர்சிட்டிக்கு ஃபெஸ்ட்டுக்கு என்ன கன்சிடர் பண்ணணும், அதுக்கு நான் தகமை இல்லை என்றால் 2வது யூனிவர்சிட்டி. ஸோ அந்த ஆர்டர் ரொம்ப முக்கியம். அந்த ஆர்டரை சூஸ் பண்ணும்போது வெறுமனே அந்த யூனிவர்சிட்டியினுடைய குவாலிட்டி, அங்க இருக்கின்ற டிகிரியை மாத்திரம் பார்க்காமலுக்கு உங்களோட பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன், உங்களோட லொகேஷன், யூனிவர்சிட்டியில இருக்கிற பிரச்சனைகள்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் கவனத்துல கொண்டு யூனிவர்சிட்டியை சூஸ் பண்ணுங்க. யூ ஷுட் அப்ளை வயா ஆன்லைன். மெயில் வந்துட்டு யூஜிசியில சொல்லப்பட்டிருக்குது மெயிலுக்கு அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லி. பட் பெட்டர் யூ அப்ளை த்ரூ ஆன்லைன் சிஸ்டம், பிகாஸ் அது ஆட்டோமேட்டிக்காகவே டேட்டா பேஸ்ல போகும், ஆட்டோமேட்டிக்காகவே நீங்க கன்சிடர் பண்ணப்படும். இமெயில் அனுப்பும் போது சம்டைம் உங்களோட இமெயில் ஸ்பேம் ஃபோல்டர்ல போய் விழுந்தோ இல்ல மத்ததுக்கு போய் விழுந்துச்சுன்னு சொன்னாலோ இட் வில் பி a trouble. So better you always do in online through their website ugcac.lk. எஸ், நீங்க எந்த இப்ப நீங்க ட்ரிங்கோல இருந்தாலும் ஜெயபுரைக்கு அப்ளை பண்ணலாம், உங்களுக்கு செட் ஸ்கோர் இருந்தால். அதை பத்தி எந்த பிரச்சனையுமே கிடையாது. 125க்கு நீங்க அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு ரிசல்ட்ஸுக்கு அந்த அடிப்படை தகுதி விதி எதுக்கு இருக்குதோ நீங்க அதுக்கெல்லாம் அப்ளை பண்ண இயலும். சரியா? இது புரிஞ்சுதா? அடுத்த விஷயத்துக்கு நம்ம போகலாமா குயிக்கா? 5:30க்கு நம்ம முடிப்போம் நம்மளோட செமினாரை. எஸ், பட் பெரும்பாலும் ரஜினி 125 கோர்ஸ் உங்களுக்கு வராது. இப்போ கொமர்ஸ் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அவ்வளவுக்கு உங்களுக்கு வராது. மேக்சிமம் ஒரு 20-25க்குள்ளதான் உங்களுக்கு கோர்ஸஸே இருக்கும். யூனிவர்சிட்டி நீங்க போனால் 125 வரைக்கும் வரதுக்கு சான்ஸ் இல்லை. பட் உங்களுக்கு அப்ளை பண்றதுக்கு இடம் இருக்குன்னு நான் சொல்றேன். எஸ், நீங்க அந்த விஷயத்தை எடுத்தது பிறகு நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி உங்களோட யூஜிசியினுடைய அந்த இமெயிலுக்கும் நீங்க இமெயில் பண்ணி வைக்கணும். தட் ஆல்சோ மஸ்ட். சோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ரைட், இந்த ஸ்டெப்ஸ் தான் நான் சொன்ன விஷயம். நீங்க சொன்னது பாருங்க, அது எல்லாத்தையும் சப்மிட் பண்ணது பிறகு இதுல பாருங்க, நாட்டில் நிலவும் COVID-19 தொற்று நோய் சூழ்நிலைமை காரணமாக பல்கலைக்கழக அனுமதிக்கான கைநூலில் குறிப்பிட்டுள்ள இணைய தேவைப்பாடுகளை நிறைவு செய்வதுடன் இணையவழி விண்ணப்பத்தை சமர்ப்பித்த பின்னர் அச்சிடப்பட்ட இணையவழி விண்ணப்பத்தின் ஸ்கேன் செய்யப்பட்ட நகல் உங்களுக்கு வந்த PDF, அதே போல நீங்க சர்வ் பண்ணது எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணி, சரியா, தெளிவான புகைப்படத்தை நீங்க ஒன்று ஸ்கேன் பண்ணலாம் அல்லது போட்டோ எடுத்து மானியங்கள் ஆணைக்குழுக்கு பதிவு தபால் ஊடாக அனுப்பணும். ரெஜிஸ்டர்ட் போஸ்டும் பண்ணணும்.
அதே சமயம் apply 2020 at ugc.ac.lk என்ற மின்னஞ்சலுக்கும் அனுப்ப வேண்டியது கட்டாய தேவையாக இருக்குது. எஸ், கோர்சஸ் வந்துட்டும் எந்த ஆர்டர்ல இருந்து சொன்னால் நீங்க தான் அதை சூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் போக விருப்பமா, இல்ல கொமர்ஸ் போக விருப்பமா, அல்லது எந்தெந்த கோர்ஸுக்கு உங்களுக்கு போக விருப்பம்னு சொல்லி அதை நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு ப்ரிஃபரன்ஸாக போட்டு, அப்ப யூனிவர்சிட்டிக்கு என்ன சொல்றீங்க, இந்த கோர்ஸுக்கு பாருங்க, இந்த யூனிவர்சிட்டிக்கு பாருங்க, அதற்கு என்னுடைய ரிசல்ட்ஸ் தகவல் இல்லைன்னு சொன்னா மாத்திரம் செகண்ட் ஒன்னுக்கு போங்க சொல்லி போடுங்க. எல்லாத்தையும் போட மறந்துடாதீங்க. எஸ், எப்டிடியூட் எக்ஸாம் நீங்க செய்யறீங்கன்னு சொன்னால் இப்பவே எப்டிடியூட் வந்து நான் நினைக்கிறேன் 31ஆம் தேதியே நிறைய எப்டிடியூட் டெஸ்ட்டுக்கு க்ளோசிங் டேட் இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ். இந்த மாசம் 31, இன்றைக்கு 29, 2 நாளால க்ளோசிங் டேட் இருக்குது நிறைய எப்டிடியூட் டெஸ்ட்டுக்கு. அவங்களோட வெப்சைட்ல போனீங்கன்னு சொன்னா அதுல உங்களுக்கு கால் பண்ணிருப்பாங்க. சரியா, ரைட். சோ இது பல்கலைக்கழகத்தினுடைய அனுமதி செயல்முறை தொடர்பான விஷயங்கள். இது எல்லாருக்கும் புரியுதா? முதலாவது சொல்லுங்க, யூனிவர்சிட்டி அப்ளிகேஷன் ப்ரோசஸ் சம்பந்தமாக நான் சொன்னது. சரியா? ஒவ்வொரு கோர்ஸ்லயும் இருக்கிற ஜாப் வேகன்சின்னு சொன்னா அது இதுதான்னு சொல்லலாதுமா. இப்போ உதாரணத்துக்கு மேனேஜ்மெண்ட் படிச்சவங்க, மேனேஜ்மெண்ட் டிகிரி எடுத்தவங்க ஒவ்வொரு இடத்துலயும் இருக்கிறாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைட்ல இருக்கிறாங்க, மேனுஃபேக்சரிங்ல இருக்கிறாங்க, ஹெச்ஆர்ல இருக்கிறாங்க. இட் டிபெண்ட்ஸ் ஆன் what they are choosing, what their application process in their job interviews. So அது மாதிரி வித்தியாசப்படும். ரைட். ஸோ இது யூனிவர்சிட்டியினுடைய அப்ளிகேஷன் ப்ரோசஸாக காணப்பட போகுது. ரைட். தென் அகெயின் கைஸ், ஸோ இதுல நாம முக்கியமாக பார்க்க போறது இலங்கையில் உள்ள பல்கலைக்கழகங்கள். இதுல நம்ம இனி ஜென்ரலான விஷயங்கள் பத்தி பார்க்க போறோம். ஸோ இலங்கையிலுடைய பல்கலைக்கழகங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 15 பல்கலைக்கழகங்கள் ஸ்ரீலங்கால இருக்குது. சரியா? ஸோ 15 பல்கலைக்கழகங்களாக இப்போதைக்கு வரைக்கும் இருக்குது. இதுல ஜஃப்னா யூனிவர்சிட்டிஸ், பவுனியா கேம்பஸ், அதாவது ஜஃப்னா யூனிவர்சிட்டியினுடைய வளாகம், அதே போல ட்ரிங்கோமலி இல்ல இருக்கிறது ஒரு வளாகம் ஒன்று இருக்கிறது. அதே போல ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி, சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி, ஊவா வெல்லச, ருகுனு, சப்ரகமுவ, கொலம்புல வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்பு, ஜெயபுர, மொரட்டுவ, அதே போல ஓப்பன் யூனிவர்சிட்டி, விஷுவல் பெர்ஃபார்மன்ஸ் ஆர்ட்ஸ், கெலனி, பேராதனிய, வயம்பர், ரஜரட் என்று சொல்லி பல்வேறு இடங்கள்ல வந்து நாட்டுல 15 பல்கலைக்கழகங்கள் காணப்படுது. சரியா? எஸ், இத சப்மிட் பண்ணதுக்கு பிறகு ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க உங்களோட எப்டிடியூட் டெஸ்ட்டுக்கும் நீங்க அப்ளை பண்ணிருக்கணும். ஆப்டிடியூட் டெஸ்ட் ஒவ்வொரு யூனிவர்சிட்டியினுடைய வெப்சைட்டூடாக நீங்க போய் அப்ளை பண்ணி இருந்தால் தான் நீங்க ஆப்டிடியூட் எக்ஸாம் செய்யணும். ஸோ இது யூனிவர்சிட்டி வந்து இலங்கையில காணப்படுகின்ற பல்கலைக்கழகங்களாக காணப்படுது. அதே போல டேட் வந்துட்டும் ஜூன் 11, 2021க்குள்ள நீங்க உங்களோட சப்மிஷனை நீங்க முடிக்கணும். சரியா? ஜூன் 11, 2021க்குள்ள உங்களோட டெட்லைன் வந்து இருக்குது. அதே போல விண்ணப்பம் அனுப்புற முறை வந்து நீங்க யூஜிசி வெப்சைட்ல தான் மின்னஞ்சல் தபால் இருந்தாலும் இணையதளம் ஊடாகவும் கட்டாயம் செய்யுங்க. இணையதளத்துல சப்மிட் பண்ணுங்க. தென் அகைன் சப்மிட் பண்ண விஷயத்தை அவங்களோட இமெயிலுக்கு அனுப்புங்க. அதற்கு பிறகு லாக்டவுன் எல்லாம் முடிஞ்சது பிறகு போஸ்டும் பண்ணுங்க. சரியா? வட்டாத டாக்குமெண்ட்ஸ் சொன்னால் அதுல கேட்கப்பட்டிருக்கும். அதாவது உங்களோட ஓ லெவல் ரிசல்ட் சீட்டாக இருக்கட்டும், ஏ லெவல் ரிசல்ட் சீட்டாக இருக்கட்டும், அதாவது உறுதிப்படுத்தப்பட்ட ஓ லெவல் ரிசல்ட் சீட், ஏ லெவல் ரிசல்ட் சீட், அதே போல ஒரு தனிப்பட்ட பரீட்சார்த்தியாக இருந்தால் ஜிஎஸ் சர்டிபிகேட், அதே போல ஸ்கூல்னு சொன்னா ஸ்கூல் லீவிங் சர்டிபிகேட்னு சொல்லி என்னென்ன கேட்கிறாங்களோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க அனுப்பி வைக்க வேண்டி வரும். அதே போல பல்கலைக்கழகங்கள் மானியங்கள் ஆணைக்குழு வெப்சைட் உங்களுக்கு தெரியும், ugcac.lkன்னு சொல்லப்படுவது. அதே போல ரொம்ப முக்கியமான விஷயம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் யூனிவர்சிட்டி அட்மிஷன். இந்த யூஜிசில ஒரு டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் டிபார்ட்மெண்ட் ஆஃப் யூனிவர்சிட்டி அட்மிஷன். இதுல தான் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தாலோ என்ன விஷயங்கள் வந்தாலோ நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய இது வந்து இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் யூனிவர்சிட்டி ஆஃப் அட்மிஷன்ங்கிறது. சரியா? ஸோ இதனுடைய வெப்சைட் வந்து இங்க தான் இருக்குது. நீங்க ugc.ac.lkக்கு போனாலும் நீங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்மிஷன் போனீங்கன்னு சொன்னா அதுல அவங்களோட போன் நம்பர்ஸ் இருக்கும். சரியா? நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணாலும் யூனிவர்சிட்டி ஆஃப் அட்மிஷன் டிபார்ட்மெண்ட் யூஜிசி ஸ்ரீலங்கான்னு பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இந்த லிங்க் வரும். இதுல போனீங்கன்னு சொன்னா அவங்களுடைய போன் நம்பர் இருக்கும். அந்த போன் நம்பருக்கு அடுத்து தான் உங்களுக்கு என்ன சரி பிரச்சனைன்னு சொன்னால் நீங்க அட்மிஷன் டிபார்ட்மெண்ட்ல தான் நேரடியாக கேட்கணும். மற்ற டிபார்ட்மெண்ட் கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒழுங்கான தகவல்கள் கிடைக்க மாட்டுச்சு. சரியா? ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் யூனிவர்சிட்டி அட்மிஷனுக்கு கால் பண்ணுங்க. தென் அகெயின் இந்த கொரோனா சூழ்நிலைகள் காரணமாக கொடுக்கப்படுகின்ற சலுகைகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாடசாலை பரீட்சார்த்திகளை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் லீவிங் சர்டிபிகேட் நீங்க இப்ப அனுப்ப தேவையில்லை, பிரின்சிபலை சந்திக்க தேவையில்லை. அதே போல ஜிஎஸ் சர்டிபிகேட்டும் இப்ப தனிப்பட்ட பரீட்சார்த்திகளாக இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. சரியா? இந்த விஷயங்கள் புரியுது எல்லாருக்கும்?
பிசினஸ் சயின்ஸ் ஃபேக்கல்டி நம்ம அதை பத்தி பார்ப்போம். இது புதிதாக அறிமுகப்படுத்திய விஷயம் நினைக்கிறேன். ரைட், இது வந்து பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குள் சம்பந்தப்பட்ட சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களாக இருக்குது. தென் அகைன் பல்கலைக்கழக கட்டமைப்புகள் சம்பந்தமாக நீங்க கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ யூனிவர்சிட்டிஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் முதலாவது ஃபெக்கல்டிஸ் சொல்லப்படும், அதாவது பீடங்கள். ஃபெக்கல்டிஸ் சொல்லப்படும். அந்த ஃபெக்கல்டி என்கின்ற ஒரு பெரிய பில்டிங் ஒன்று வச்சுக்கொள்ளுங்கள். அந்த ஃபெக்கல்டிக்குள்ளதான் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். அந்த டிபார்ட்மெண்ட்ஸுக்குள்ள தான் நீங்க சூஸ் பண்ற கோர்சஸ் இருக்கும். ஸோ மூன்றாக நம்ம பிரிச்சு யூனிவர்சிட்டியில் இருக்கிற விஷயங்களை பார்க்கலாம். சரியா? பிரைவேட் கோர்ஸை பத்தி நாம அதை இன்னொன்றுல பார்ப்போம் ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்கான இது இல்லை. சரியா? அது ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அந்த சம்பந்தமாக நம்ம பார்ப்போம். ஸோ இதுல யூனிவர்சிட்டி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா யூனிவர்சிட்டியில ஃபெக்கல்டிஸ் இருக்கும். ஸோ இந்த ஃபெக்கல்டிஸ் சொல்லப்படுவது என்னன்னு சொன்னால், இப்போ ஃபெக்கல்டிஸ் சொல்றது என்னன்னு சொன்னால், முதல்ல ஆர்ட்ஸ் ஃபெக்கல்டி கலைப்பீடம், மேனேஜ்மெண்ட் அண்ட் கொமர்ஸ் ஃபெக்கல்டி முகாமைத்துவம் மற்றும் வர்த்தக பீடம், அல்லது இன்ஜினியரிங் ஃபெக்கல்டி பொறியியல் பீடம், அல்லது சயின்ஸ் ஃபெக்கல்டி விஞ்ஞான பீடம் சொல்லி ஒவ்வொரு ஃபெக்கல்டிஸ் சொல்லி, அதாவது பெரிய பெரிய பில்டிங்ஸ் இருக்கும். இதற்குள்ளதான் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். இந்த ஃபெக்கல்டிஸுக்குள்ள டிபார்ட்மெண்ட் சொன்னா, உதாரணத்துக்கு முகாமைத்துவம் மற்றும் வர்த்தக பீடத்தை எடுத்தீங்கன்னு சொன்னால், இதற்குள்ள இருக்கின்ற திணைக்களமாக என்ன இருக்கும் சொன்னால் இந்த முகாமைத்துவம், அதே போல இந்த கொமர்ஸ் அல்லது MIT என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இது வந்து திணைக்களங்களாக இருக்கும். இது புரியுதா இருக்கும்? இங்க ஃபெக்கல்டிஸ் இருக்கும். அந்த ஃபெக்கல்டிஸுக்குள்ளதான் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட், கொமர்ஸ் என்பது இங்க பிகாம். சரியா? கொமர்ஸ் டிபார்ட்மெண்ட், MIT டிபார்ட்மெண்ட் இருக்கும். இதற்குள்ளதான் நீங்க செய்கின்ற கோர்சஸ் இருக்கும், பாடநெறிகள் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நீங்க மேனேஜ்மெண்ட் செஞ்சீங்கன்னு சொன்னா BBA, பேச்சுலர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், கொமர்ஸ்ங்கிற டிபார்ட்மெண்ட்ல நீங்க இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்க பிகாம். ஸோ MITங்கிற டிபார்ட்மெண்ட் சொன்னா மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஸோ MIT. ஸோ இப்படி உங்களுக்கு பட்டங்கள் கிடைக்கும். ஸோ நீங்க இங்க சூஸ் பண்ற BBAவோ பிகாம் என்பது கோர்ஸ். இந்த கோர்ஸ் என்னத்துக்குள்ள இருக்கும்னு சொன்னால் டிபார்ட்மெண்ட்ல இருக்கும். இந்த டிபார்ட்மெண்ட் எல்லாம் யூனிவர்சிட்டியில இருக்கிற ஃபெக்கல்டிஸுக்குள்ள இருக்கும். இஸ் இட் மேக் சென்ஸ் டு ஆல்? இந்த விஷயம் புரியுது எல்லாருக்கும்? இதுதான் யூனிவர்சிட்டியினுடைய ஸ்ட்ரக்சர் இருக்க போகுது. சரியா? இப்போ உதாரணம் பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த அறிக்கை பாருங்க. இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்போ எடுத்தீங்கன்னு சொன்னால் கொலம்போ யூனிவர்சிட்டியில நிறைய இருக்குது. இல்லை நான் கொஞ்சம் தான் எடுத்துக்கிறேன். ஃபெக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ், ஆர்ட்ஸுக்குள்ள இவ்வளவு டிபார்ட்மெண்ட் இருக்குது பாருங்க. டெமோகிராஃபி, எக்கனாமிக்ஸ், இங்கிலீஷ், ஜியோகிராஃபி, ஹிஸ்டரி, இன்டர்நேஷனல் ரிலேஷன், சோசியாலஜி, சிங்களம், பொலிட்டிக்கல் சயின்ஸ், பப்ளிக் பாலிசி, புத்திஸ்ட், எஜுகேஷன், ஃபெக்கல்டி ஆஃப் எஜுகேஷன் ஒரு ஃபெக்கல்டி இருக்குது. அதுல எஜுகேஷனல் சைக்காலஜி, ஹியூமனிட்டிஸ் எஜுகேஷன், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எஜுகேஷன், சோசியல் சயின்ஸ் எஜுகேஷன். ஃபெக்கல்டி ஆஃப் லோ எடுத்தீங்கன்னா கொமர்ஷியல் லோ ஒரு டிபார்ட்மெண்ட், பிரைவேட் அண்ட் கம்பேரட்டிவ் லோ ஒரு டிபார்ட்மெண்ட், பப்ளிக் அண்ட் இன்டர்நேஷனல் லோ ஒரு டிபார்ட்மெண்ட். மேனேஜ்மெண்ட் அண்ட் ஃபைனான்ஸ் பாருங்க. இதுல அக்கவுண்டிங் டிபார்ட்மெண்ட் இருக்குது, பிசினஸ் எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட், ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், மேனேஜ்மெண்ட் அண்ட் ஆர்கனைசேஷன், மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட், இன்டர்நேஷனல் பிசினஸ். இப்படி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயும் தான் நீங்க சூஸ் பண்ற கோர்ஸ் உங்களை கொண்டு போய் சேர்க்கும். ஸோ எல்லாரும் அங்க எல்லா மாதிரியான விஷயங்களையும் படிக்கிறது இல்லை. இப்போதான் வந்து அக்கவுண்டிங் டிபார்ட்மெண்ட் சொன்னா தனியே அக்கவுண்டிங்காக இருக்கும். உங்களோட சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வித்தியாசமாகும். தேர்ட் இயர் ஃபைனல் இயர்ல எல்லாம் உங்களோட சப்ஜெக்ட் வித்தியாசமாகும். ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு ஸ்பெஷல் ஃபைனான்ஸ் சொன்னா அங்க அவங்களோட சப்ஜெக்ட் வித்தியாசமாகும். மார்க்கெட்டிங் போறவங்களுக்கு இன்டர்நேஷனல், இப்படி ஒவ்வொன்றுக்கும் சப்ஜெக்ட் வித்தியாசமாகும். இதை புரிஞ்சு கொள்ளும் நீங்க. So இது புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? வாட் இட் மீன்ஸ் பை ஃபெக்கல்டிஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ். அதுக்குள்ளதான் கோர்சஸ் நாம எடுக்க போற டிகிரி ப்ரோக்ராமுக்குரிய கோர்சஸ் இருக்கும். ரைட். தென் அகெயின் பட்டங்கள் படி பாத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன மாதிரியான யூனிவர்சிட்டியில பட்டங்கள் இருக்குன்னு சொன்னால், நீங்க இப்ப போய் ரெஜிஸ்டர் பண்றது ஆக கீழுக்கு இருக்கின்ற இளமானி அல்லது கலைமானிங்கிற ஒரு இதுக்கு கீழே தான் நீங்க ஃபெஸ்ட்டுக்கு உங்களோட டிகிரி ப்ரோக்ராம் உங்களுக்கு இதுதான் பட்டமாக தரும். அதாவது நீங்க இதுல இளமானில கலைமானின்னு சொன்னால் பிஏ எடுத்தவங்களை நம்ம கலைமானின்னு சொல்லுவோம். அதே போல பிகாமோ பிபிஏன்னு சொல்லி கொமர்ஸ் ஸ்கூல்ல போறவங்களுக்கு வணிகமானின்னு சொல்லுவோம். அதே போல MBBS செஞ்சவங்களை நம்ம விஞ்ஞானமானின்னு சொல்லுவோம். இதுதான் ஃபெஸ்ட்டுக்கு உங்களுக்கு செய்யக்கூடிய விஷயங்கள். இதற்கு பிறகு இதை நீங்க முடிச்சிங்கன்னு சொன்னா பிகாம் பிபிஏன்னு சொல்லி ஃபெஸ்ட் டிகிரியை முடிச்சிங்கன்னு சொன்னால் நீங்க அதற்கு பிறகு செய்யக்கூடிய MA மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் அல்லது MCom மாஸ்டர் ஆஃப் காமர்ஸ் அல்லது MBA சொல்லக்கூடிய மாஸ்டர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அல்லது மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் MA சொல்லக்கூடியதெல்லாம் முதுமானி பட்டங்கள் என்று சொல்லப்படும். அதற்கு பிறகு இதையும் நீங்க முடிச்சிட்டு MPhil செஞ்சீங்கடா மாஸ்டர் ஆஃப் பிலோசபி முது தத்துவமானிங்கிறதுக்குள்ள வருவீங்க. அதற்கு பிறகு தான் நீங்க கலாநிதி பட்டம்
அந்த துறையில பிஹெச்டி செய்றீங்கன்னு சொன்னால் அல்லது டாக்டரேட் என்று சொல்லப்படுவாங்க, டாக்டர் என்று சொல்லுவாங்க, கலாநிதி. சோ பிஹெச்டி செஞ்சா நீங்க கலாநிதின்னு சொல்லப்படும். அதற்கு பிறகுக்கு தான் நீங்க ஒரு ப்ரொஃபஸராக ஒரு பேராசிரியராக வரலாம். சரியா? இது புரியுதா? எஸ் பிஎஸ்சி கூட எஸ் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் அது கூட இளமானிக்குள்ள வரும். இதுதான் ஒரு யூனிவர்சிட்டியில இருக்கின்ற அந்த பட்டங்களினுடைய அந்த தகுதியாக காணப்படும். இது புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுடைய டிகிரி பிகாம், பிபிஏ, எம்பிபிஎஸ் எல்லாமாக இருக்கலாம். அதற்கு பிறகு எம்ஏ, எம்காம், எம்பிஏங்கிற கூடிய முதுமானி பட்டங்கள் இருக்கும். ஸோ நான் இப்போ எம்பிஏ வந்துட்டு ரீட் பண்ணிட்டு இருக்கிறேன், முதுமானிக்குரிய விஷயங்கள் ரீட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ எம்பிஏ வந்துடும் இதுக்குள்ள வரப்போகுது. தென் அகெயின் முது தத்துவமான எம்ஃபில், அது பிறகு பிஹெச்டி, அது பிறகு ப்ரொஃபஸர்ங்கிற ரேஞ்சில் போகும். இஸ் இட் மேக் சென்ஸ் டு ஆல்? இந்த ஸ்ட்ரக்சர் புரியுதா? ரைட், கிரேட். ஸோ இது வந்து பட்டங்களாக இருக்க போகுது. அதே சமயம் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் நம்ம பார்த்தோம்னு சொன்னால், இதற்கு பிறகு நம்ம பார்க்குற ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் சொன்னால், இந்த 2019 2020 வந்து ஸ்டெடிஸ்டிக் இதுதான் நிறைய இடத்துல நம்மளை யோசிக்க வைக்க போற விஷயங்களாக காணப்பட போகுது. சரியா? இதுல என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னா ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க சில ஸ்டெடிஸ்டிக்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா என்ன நடக்குதுன்னு நீங்க யோசிக்கிற அளவுக்கு இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, இது 2019 2020 ஸ்டெடிஸ்டிக் நமக்கு இன்னும் தெரியாது. இந்த 2019 ஸ்டெடிஸ்டிக்கை மட்டும் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னால் பாருங்க, ப்ரோக்ரஸ் இன்டு யூனிவர்சிட்டி ஃப்ரம் ஜிசிஏ லெவல். சரியா? பெர்சன்டேஜ் எலிஜிபிள் ஃபார் யூனிவர்சிட்டி. ரைட், இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு கல்குலேஷன் ஒன்று நம்ம பார்ப்போம். சரியா? இந்த கல்குலேஷன் ஒன்று பார்த்தா உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். ரைட், லெட் மீ ஷோ. 2019-20 ஆண்டுல நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் சிட் ஃபார் தி எக்ஸாமுக்கு சிட் பண்ணினவங்க பாத்தீங்கன்னு சொன்னா 2,81,786 பேரு 2019-20 அதாவது இந்த வருஷம் இல்ல போன வருஷம் எக்ஸாமுக்கு சிட் பண்ணினவங்க, அதாவது ஏ லெவல் எக்ஸாமுக்கு சிட் பண்ணின மொத்தமானவங்க, கொமர்ஸ், ஆர்ட்ஸ், பயோ எல்லாத்துலயும். சரியா? அதுல நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் குவாலிஃபைட் ஆனவங்க என்ன, 3 இயர்ஸ் எடுத்தவங்க, அட்லீஸ்ட் 3 இயர்ஸ் எடுத்தா குவாலிஃபைட். சோ குவாலிஃபைட் ஆனவங்க 1,81,126. அப்போ பார்த்தோம்னு சொன்னா 2,81,000 பேரு எழுதினத்துல 1,81,126 பேரு இங்க இது எடுக்கிறாங்கன்னு சொன்னால் எத்தனை பெர்சன்டேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்? 64.28% என்ன செய்யறாங்க, யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்றதுக்கு குவாலிஃபைட் ஆகுறாங்க. இது புரியுதா? பாருங்க, சோ 100 பேர் எழுதினால் 64.28% 3 இயர்ஸ் எடுத்துக்கிறாங்க. சரியா? அதே மாதிரி இப்ப 2020 பாத்தீங்கன்னு சொன்னால் 1,78,337 பேர் குவாலிஃபைட், 2,77,625 பேர் என்று சொன்னால் இதுல பாருங்க 64.24% வந்து குவாலிஃபைட். இப்போ உங்களுக்கு இருக்கின்ற காம்படிஷன் எதுக்குள்ள இருக்க போகுது? ஃபெஸ்ட்டுக்கு எல்லாருமே பெரும்பாலுமே நீங்க 3 இயர்ஸ் எடுத்துட்டு போயிருங்க. 3 இயர்ஸ் எடுக்கிறது பெரிய வேலை இல்லை. சரியா? சோ 3 இயர்ஸ் எடுக்காம இருக்கிறவங்க நமக்கு காம்படிஷனே கிடையாது. சரியா? சோ 3 இயர்ஸ் எடுத்தீங்கன்னு சொன்னா பெரும்பாலுமே ஒரு 64% ஆன மக்கள், 64% ஆன ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 3 இயர்ஸ் எடுத்து யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ண போறாங்க. அப்போ யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணினால் இப்ப பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், போன முறை அட்மிஷன் கொடுத்தது 34,161 ஸ்டூடெண்ட்ஸுக்கு. யூனிவர்சிட்டி கிடைக்குமாங்கிறது அது கேள்விக்குறி ரிஸ்மா. யூனிவர்சிட்டிக்கு நீங்க அப்ளை பண்ணலாம், யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணலாம், அதற்கான உங்களுக்கு குவாலிஃபைட் இருக்குது. ஆனால் கிடைக்குமா இல்லையாங்கிறது நீங்க அப்ளை பண்ற கோர்ஸ், அதுக்குரிய Z ஸ்கோர் அதை பொறுத்து இருக்குது. பிகாஸ் காம்படிஷன் இஸ் தேர். அப்ப யோசிச்சு பாருங்க, 1,81,126 பேரு குவாலிஃபைட் ஆனவங்கல்ல 34,161 பேர் மாத்திரம்தான் யூனிவர்சிட்டிக்கு அட்மிட் பண்ண போறாங்கன்னு சொன்னால் எத்தனை பெர்சன்டேஜ் இருக்க போகுது? 18.86% வருது. பட் அதற்கு பிறகு என்ன செய்யணும் சொன்னால் கவர்மெண்ட் என்ன செய்யணும் சொன்னா, நாங்க இன்னும் ஒரு 10,000 பேரை நாங்க கூடுதலாக எடுக்க போறோம். அதாவது 41,500 இருந்து 34,161 சொன்னால் 7,339 பேரை நாங்க கூட எடுக்கிறோம்னு சொல்லி யூனிவர்சிட்டி என்ன செஞ்சுச்சுன்னு சொன்னா போன வருஷம் எடுத்தாங்க. அப்ப என்ன, 41,500 பேரை யூனிவர்சிட்டிக்கு என்ட்ரன்ஸ் எடுத்தாங்க, 1,81,000 பேர் எழுதினது. அப்ப மொத்தமே 22.91% தான் என்னவா இருக்குது, யூனிவர்சிட்டிக்கு போறாங்க. இது புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த பெர்சன்டேஜ் நான் சொல்றது மொத்தமாக அப்ளை பண்ணினவங்கள்ல இருந்து 22.91%, அதாவது 100 பேர் அப்ளை பண்ணினால் 22, அதாவது 23 பேருக்கு தான் யூனிவர்சிட்டி கிடைக்குது.
அப்ப நீங்க இந்த 22.91% வரணும். சரியா? அப்ப இந்த முறை பாத்தீங்கன்னு சொன்னால் இப்ப இந்த முறையும் ஒரு கணக்கெடுப்பின் படி 41,755 பேரை இன்க்ளூட் பண்றாங்கன்னு சொன்னால் 1,78,000 பேர் 3 இயர்ஸ் எடுத்திருந்தாங்கன்னு சொன்னா இந்த வருஷம் என்ன நடக்க போகுது? அதே குவாலிஃபை தான், அதே 23.41% தான். அப்ப என்ன வருத்தம்? 100 பேர் எழுதினா 23 பேர் தான் யூனிவர்சிட்டி போறாங்க. இப்ப நாம இந்த 23%க்குள்ள வந்துரும். அதான் டிஜிட்டல் அக்கவுண்டிங் நாங்க உங்களை ஆக்கணுங்கிறது தான் எங்கட கனவு. இது புரியுது அந்த கல்குலேஷன் எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லி. சோ வித்தின் 23% நாம வரணும். அந்த அதுக்குரிய ரிசல்ட்ஸ் நாம எடுத்தா தான் நாம யூனிவர்சிட்டிக்குரியது போகலாம். ரைட் ரைட் இது ஒரு விஷயம். தென் அகைன் இப்ப இந்த விஷயத்தை பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், இதை பாருங்க. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா பெர்சன்டேஜ் எலிஜிபிள் ஃபார் யூனிவர்சிட்டிஸ் அட்மிஷன் எஸ் அ பெர்சன்டேஜ் ஆஃப் எலிஜிபிள் போனால் 62.87% வந்து எலிஜிபிளாக இருக்கின்றாங்க எழுதுறவங்களுக்குள்ள. அந்த அப்ளை பண்ணினவங்களுக்கு வெறும் 18.98 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வீதம் தான் அப்ளிகேஷனாக இருக்குது. சரியா? இந்த மாதிரியான விஷயங்கள் வருது. ரைட், இது அடுத்தது. இதுல அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னு சொன்னால் இதை பாருங்க. இது உங்களுக்கு தரப்படும். இது ஒவ்வொன்றிலையும் செலக்டட் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் எலிஜிபிள் பட் நாட் செலக்டட் ஃபார் யூனிவர்சிட்டிஸ். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ப்ளூ கலர்ல இருக்கின்றது தான் யூனிவர்சிட்டிக்கு செலக்ட் பண்ணவங்க. எஸ் 3 இயர்ஸ்க்கு எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்ளை பண்ற முடியுமான கோர்ஸை பாத்தீங்கன்னு சொன்னா அந்த யூனிவர்சிட்டி ஹேண்ட் புக்கை பாத்தீங்கன்னு சொன்னா அதுல இருக்கும் எல்லாமே உசாம். சரியா? இதுல பாருங்க, இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ரெட் கலர்ல இருக்கின்ற எல்லாமே யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணின எலிஜிபிளான ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது என்ன 3 இயர்ஸ் எடுத்தவங்க. சோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து இந்த ப்ளூ கலர்ல இருக்கிறது மாத்திரம் தான் யூனிவர்சிட்டிக்கு போறவங்க. அப்ப பாருங்க கொமர்ஸ் எங்க இருக்குன்னு பாருங்க. எழுதுறதோ எலிஜிபிள் ஆகி அப்ளை பண்றது இந்த ரெட் கலர்ஸ்ல இருக்கிற எல்லாரும், பட் ஒரு ப்ளூ கலர்ல இருக்கிற இந்த ஒரு நிலையான மட்டத்துல இருக்கின்றது தான் யூனிவர்சிட்டிஸ்க்கு போறவங்க. So very very few people will go to the university. So the competition is more. சரியா? ரைட். அதே அடிப்படையில் இன்னொரு ஸ்டாட்டிஸ்டிக் ஒன்று நம்ம பார்த்தோம்னு சொன்னால் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கை பாருங்க. இதுதான் நம்மளோட பாய்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான ஸ்டாட்டிஸ்டிக். சரியா? இதுல பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நீங்க தான் எனக்கு ஆன்சர் பண்ண போறீங்க. கொமர்ஸை பாருங்க. கொமர்ஸ் பெரும்பாலும் இந்தந்த யூனிவர்சிட்டியில் இருக்குது. என்ன? ஸ்ரீ ஜெயவர்தனபுர யூனிவர்சிட்டி, அதாவது கொமர்ஸுக்குரிய சப்ஜெக்ட். கெலனி இருக்குது, ஜஃப்னா போடேலும், ஈஸ்டர்ன் போடேலும், சவுத் ஈஸ்டர்ன் போடேலும். இதுல தான் உங்களோட கொமர்ஸுக்குரிய, அதாவது பிகாம்ங்கிறது இருக்கிறது எல்லாம் இதுல தான் 91 137 இதுல இருக்குது. அதே போல மேனேஜ்மெண்ட் இருக்கிறது எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த யூனிவர்சிட்டி எல்லாத்துலயும் இருக்கு. மேனேஜ்மெண்ட் கலம்புல இருக்குது, பெராதனி இருக்குது, ஸ்ரீ ஜெயவர்தனபுர, கெலனி, மொரட்டுவ, ஜஃப்னா, ருகுன, ஈஸ்டர்ன், சவுத் ஈஸ்டர்ன், ரஜரட்ட, சப்ரகமுவ, வயம்ப, அதே போல ஊவா, இது எல்லாத்துலயுமே மேனேஜ்மெண்ட் இருக்குது. இதுல இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, இதுல நீ கல்குலேஷன் சொல்லுங்க பாப்போம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ வந்து கொமர்ஸ் எடுங்க, பிகாம் எடுங்க. பிகாம் போனீங்கன்னு சொன்னால் ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ், பெண் ஸ்டூடெண்ட்ஸை பாருங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லி 433 பேரு பிகாமுக்கு போய்க்கிறாங்க எல்லா யூனிவர்சிட்டிலையும். மேனேஜ்மெண்ட் செய்ய 3 இயர் எடுக்கணுமான்ட்டு இல்ல, சம்டைம் உங்களுக்கு 2AB வந்தாலும் கிடைக்கும். அது வந்துட்டு உங்களோட Z ஸ்கோர், உங்களோட டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் இதுகளை பொறுத்திக்குது. ரைட், இப்ப பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்து பிகாமுக்கு 2018-19 ஆண்டுல எடுக்கப்பட்டது. ஸோ 439 ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ்டா மொத்தம் 643. அப்ப ஆண்கள் எத்தனை பேர் போயிருக்காங்கன்னு கால்குலேட் பண்ணி சொல்லுங்க பாப்போம். 643 ஸ்டூடெண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட், சாரி 643 மொத்தமாக போயிருக்கிறாங்க. அதுல ஃபீமேல் 433, பாய்ஸ் எத்தனை பேரு? 643 டேக் அவே 433, 210 பேர் போயிருக்கீங்க. அப்போ என்ன நடக்குது? 210 பேர். அதே போல மேனேஜ்மெண்ட்டை பாருங்க. மேனேஜ்மெண்ட்ல மொத்தமாக போனவங்க 5288 பேர். அதுல 3551 கேர்ள்ஸ். அப்போ பாய்ஸ் எத்தனை? 1737. அப்ப 3551 1737 எங்க இருக்குது? காரணம் என்ன? கேர்ள்ஸ் எல்லாரும் படிச்சு படிச்சு முன்னேறிட்டு வராங்க. பாய்ஸ் எல்லாம் நீங்க என்ன செய்றீங்க? சும்மா இருக்கீங்க, நல்லா விளையாடிட்டு ஃபன் பண்ணிட்டு போறீங்க. இந்த ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுது, நான் சொல்லல, ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுது. சரியா? ஒரு கட்டத்துல பெண்களுக்கு உரிமைகள் மறுக்கப்பட்டுச்சு, ஒரு கட்டத்துல பெண்களுக்கு உரிமைகள் மறுக்கப்பட்டுச்சு, சுதந்திரம் இல்லாம இருந்துச்சு. பட் இப்போ அவங்களுக்கு எல்லா விஷயமும் கிடைக்குது, படிப்புல மிச்சம் சுதந்திரம் கிடைக்குது. ஸோ பாய்ஸ் பிரைவேட்டா படிக்கிறாங்க சார்.
ரைட், ஓகே, பிரைவேட்டா படிக்கிறாங்க, ஓகே ஃபைன், ஓகே, நான் ஏற்றுக்கொள்றேன். பட் ஒரு நாட்டினுடைய புள்ளி விவரம் பார்க்கும்போது ரொம்ப கவலையாகுது. கேர்ள்ஸ் வீட்டுக்குள்ள சார் அதால படிக்கிறாங்க, இப்போ பாய்ஸுக்கு தான் ஃப்ரீடம் இல்ல சார். ரைட், ஓகே ஃபைன், சரியா? ஸோ இந்த இதுகளை பாய்ஸும் நல்லா படிக்கணும், சரியா? நீங்களும் நல்லா படிச்சு இந்த பெர்சன்டேஜ்களை மாற்றணும், சரியா? ரைட், இதுல இன்னொன்று பாருங்க. இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் யூனிவர்சிட்டிஸ்ல டிஸ்ட்ரிக்ட் வைஸாக பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்டூடெண்ட் டிஸ்ட்ரிக்ட் வைஸாக பாத்தீங்கன்னு சொன்னா, இப்போ உதாரணத்துக்கு கொமர்ஸை பாத்தீங்கன்னு சொன்னால் டிஸ்ட்ரிக்ட் வைஸா பாருங்க, ஹைலைட் பண்ணிக்கிறேன் நான். பெரும்பாலும் 643 பேர் கொமர்ஸுக்கு போறாங்கன்னு சொன்னால், மொத்தமாக பிகாமுக்கு 643 பேர் எடுத்திருக்காங்கன்னு சொன்னால், அதுல பாருங்க கலம்பு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து 137 பேர், கம்பஹாவில இருந்து 57, கழுத்தர 38, அதே போல கேண்டி டிஸ்ட்ரிக்ட் 38, கோல் பாத்தீங்கன்னா 42, அதே போல புத்தளம் 46, ரத்னபுர, இந்த மாதிரியான இடங்கள்ல இருந்தா நிறைய பேர் போறாங்க. இதுக்கான காரணம் என்னன்னு சொல்லிடுமா? மேனேஜ்மெண்ட் வந்துட்டு அன்னளவாக என்ன ரேங்க்னு சொன்னா அது உங்களுடைய டிஸ்ட்ரிக்டை பொறுத்து. இப்போ ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல வந்தும் நீங்க ஒரு 200 ரேங்குக்குள்ள வந்தாலே உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கிடைக்கும். சில டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க கலம்பு டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாம் 300, 350, 500 போனாலும் 1500 சம்டைம் போனாலும் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். அது அந்தந்த எக்ஸாம் எப்படி நடக்குது, அதனுடைய கோட்டா சிஸ்டம், மெரிட் பேஸ் என்ன மைண்ட் வரும். ரைட், முதலாவது இதை பாருங்க. இதுக்கு காரணம் என்ன ஸ்டூடெண்ட்ஸ்? ஏன் கலம்பு டிஸ்ட்ரிக்ட்ல கூட இருக்குது, கம்பஹாவில கூட இருக்குது, நுவரெலியாவில எல்லாம் 17 தான் பாருங்க. ட்ரிங்கோமலையை பாருங்க 8 பேர், பவுனியா பாருங்க 7, முல்லைத்தீவு பாருங்க 2, மன்னார் பாருங்க 2 பேர், கிளிநொச்சி பாருங்க 3 பேர். காரணம் என்ன? இது எல்லாமே தமிழ் பேசுகின்ற மக்கள் வாழுகின்ற இடங்கள். நல்லா யோசிச்சு பாருங்க. பெட்டிக்லோ 11 பேர் தான், பிகாம் 14 பேர் தான். இதுக்கெல்லாம் ரீசன் என்னன்னு சொல்லிடுமா? வாட்ஸ் த ரீசன்? முதலாவது ரீசன் வளங்களினுடைய பற்றாக்குறை. தேர் ஆர் நோ ரிசோர்ஸ் பர்சன்ஸ். ஒன்று, நல்லா படிச்சவங்க, கஷ்டப்பட்டு படிச்சவங்க, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆனவங்க, அவங்களோட தொழில், அவங்களோட முன்னேற்றம், அவங்களோட குடும்பம்னு சொல்லிட்டு லட்சக்கணக்கில் உழைச்சிட்டு அவங்க போய்த்தாங்க. ஸோ நாம கஷ்டப்பட்டமே, நம்மட சமூகத்துக்கு ஏதாவது செய்வோம், நம்மட ஏலவல் பிள்ளைகளுக்கு ஏதாவது செய்வோம், ஓலவல் பிள்ளைகளுக்கு ஏதாவது செய்வோம், அதுகளை தூக்கி விடுவோம் அப்படின்னு நினைக்கிறது கிடையாது. இது முதலாவது ரீசன். ஸோ வளங்கள் தமிழ் மொழி மூல மாணவர்களுக்கு கிடைக்கிறது. ஆனா ஹார்ட் ஒர்க் பண்றது தமிழ் மொழி மூல மாணவர்கள் தான் மற்றவங்களை விட. ஆனா எப்படி ஹார்ட் ஒர்க் பண்ற? நோட்ஸ்ன்னு சொன்னா அள்ளி அள்ளி கொடுக்குற எல்லாத்தையும் படிக்கிறது, இருந்து இரவு பகலா படிக்கிறது, அங்க எக்ஸாமுக்கு போனா இல்ல. ஸோ வழிகாட்டல் இல்லை, எதை படிக்கணும் எதை படிக்க கூடாதுங்கிற வழிகாட்டல் கிடையாது. ஸோ இந்த ஒரு ரீசன். ரெண்டாவது கருத்து ஸ்டூடெண்ட்ஸ், இதே போல நீங்க மேனேஜ்மெண்ட்டையும் பார்க்கலாம். உதாரணத்துக்கு மேனேஜ்மெண்ட்டையும் பாருங்க, அதே டிஸ்ட்ரிக்ட் தான் இருக்கும் பாருங்க. மேனேஜ்மெண்ட்லையும் பாத்தீங்கன்னு சொன்னால் பாருங்க, கலம்பு டிஸ்ட்ரிக்ட்ல மொத்தமாக மேனேஜ்மெண்ட்டுக்கு போனவங்க 4387 பேர். அதுல பாத்தீங்கன்னா கலம்பு 764, கம்பஹா 482, சரியா? தென் அகைன் பாருங்க, ரத்னபுர டிஸ்ட்ரிக்ட் 267, குருநாகல் டிஸ்ட்ரிக்ட் 334, கோல் டிஸ்ட்ரிக்ட் 253, கேண்டி டிஸ்ட்ரிக்ட் 242. அதே மாதிரி பாருங்க, அதே டிஸ்ட்ரிக்ட் தான். எப்படி கொமர்ஸுக்கு அதே மாதிரி போனாங்களோ அதுதான் மேனேஜ்மெண்ட்டுக்கும். சோ இதுக்கும் நான் சொன்ன முதலாவது காரணம் இதுதான், வளங்களினுடைய பற்றாக்குறை. கிடைக்க வேண்டிய விஷயங்கள் கிடைக்கின்றது தமிழ் மீடிய மாணவர்களுக்கும், அதே போல பிற மொழி மீன மாணவர்களுக்கும் பின்தங்கிய மாவட்டங்கள்ல மிச்சம் கஷ்டமாக இருக்குது. அதுவும் மலையகத்துல வாழ்கின்ற மக்களுக்கு ரொம்ப கஷ்டம். பிகாஸ் இப்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு இப்ப படிக்கிறதுக்கு கூட இந்த மின்வெட்டு காரணமாக படிக்கிறதுக்கு கூட கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. இது புரியுத ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொல்ல வர விஷயம் என்னன்னு சொல்லி? இது முதலாவது ரீசன். தி ஃபர்ஸ்ட் ரீசன் இஸ், சோ வளங்கள் இல்லை, அதற்கான வழிகாட்டல் இல்லைன்னு சொன்னா அவங்க எப்படி முன்னேறுவாங்க? ஸோ அதையெல்லாம் உடைச்செறியணுங்கிறது தான் நம்ம டிஜிட்டல் அக்கௌண்டிங்குடைய நோக்கம். பணமோ அல்லது எந்த ஒரு தடையும் இல்லாமலுக்கு வணிக பிரிவு அல்லது வர்த்தக பிரிவு என்பது ஒரு கட்டத்துல முன்னேறணும், எல்லாருக்கும் எல்லாம் போய் சேரணும். ஸோ தட்ஸ் அவர் கோல், மை பர்சனல் கோல். ரைட், இது இந்த மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள வரப்போகுது. தென் அகெயின் இன்னொரு விஷயத்தை நீங்க பார்க்கலாம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஸோ அண்டர் கிராஜுவேட்டினுடைய லெவல்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால், டிஸ்ட்ரிக்ட் பை அட்மிஷன் பார்த்தீங்கன்னா பாருங்க, கலம்பு டிஸ்ட்ரிக்ட்ல கூட, சரியா? இதுல தான் ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயத்தை பத்தி நான் பேச போறேன். இன்னும் AA செஞ்சாவில் நீங்க யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ண இல்லாது, மற்ற விஷயங்களுக்கு நீங்க செஞ்சு கொள்ளணும். யூனிவர்சிட்டினா A level தான், சரியா? ரைட், இதுல பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், இதுல பாருங்க முக்கியமான ஒரு விஷயம் இதுல உங்களுக்கு வழங்கும். இதுல இந்த ப்ளூ கலர்ல சொல்லப்பட்டிருக்கலாம் மெரிட் பேசிஸ் சொல்லப்படுவது, இந்த ரெட் கலர்ல சொல்லப்படுவது எல்லாம் டிஸ்ட்ரிக்ட் பேசிஸ் சொல்லப்படுவது. இது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு புரிதல் உண்டு, சரியா? இதுல ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்க, மெரிட் பேசிஸ் என்ன தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? மெரிட் பேசிஸ்ல, மெரிட்ல பாஸ் பண்றது கேள்விப்பட்டிருப்பீங்களே, மெரிட்ல பாஸ் பண்றது. எனிவன்?
மெரிட் பேஸ். நாங்க மெரிட்ல பாஸ் பண்றோம்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது இப்போ உதாரணத்துக்கு ஸ்டூடெண்ட்ஸ் 5000 பேரு மேனேஜ்மெண்ட் கோர்ஸுக்கு எடுத்தால் 5000த்துல 40% எவ்வளவுன்னு சொல்லுங்க பாப்போம். மார்க்ஸ பத்தி இல்ல, 5000த்துல 40%. 2000 பேர், சரியா? 2000 பேர் வருவாங்க, 40%. அப்ப அந்த 5000த்துல சோ இந்த 2000 பேர், அதே போல ஒரு 1,00,000 பேர் என்று சொன்னால் 40% எவ்வளவு வரப்போகுது? 40,000 பேர். இதுல ஃபெஸ்ட்டுக்கு உங்களோட யூனிவர்சிட்டியினுடைய எலோகேஷன் எப்படி நடக்கும்னு சொன்னால், சரியா, உங்களோட யூனிவர்சிட்டியுடைய எலோகேஷன் எப்படி நடக்கும்னு சொன்னால், ஓல் ஐலண்டாக ஒட்டுமொத்தமான இலங்கையிலேயே மெரிட்ல பாஸ் பண்ணினவங்க ஃபெஸ்ட்டுக்குள்ள 40%, ஒவ்வொரு கோர்ஸ்லயும் உள்ள 40%. அதாவது மேனேஜ்மெண்ட் சொன்னால் அதுல 40%, ஃபெஸ்ட் 40%, மேனேஜ்மெண்ட் அதே போல பிகாம் சொன்னால் அது 40%. ஓல் ஐலண்ட் மெரிட்ல வந்தவங்க, சரியா, இவங்களுக்கு தான் ஃபெஸ்ட்டுக்கு அவங்க கேட்கிற யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே கொடுக்கப்படும். இவங்க எப்படியுமே டிஸ்ட்ரிக்ட் ஃபெஸ்டாக இருப்பாங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும். ஓல் ஐலண்ட் பேசிஸாக அந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ணதுல ஃபெஸ்ட்ல இருந்து உதாரணத்துக்கு 100 பேர் அப்ளை பண்ணாங்கன்னா ஃபெஸ்ட்ல இருந்து 40 வரைக்கும் யார் இருக்கிறாங்க. அதற்கு பிறகு 55% தான் டிஸ்ட்ரிக்ட் கோட்டான்னு கொடுப்பாங்க. ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு இத்தனை பேரு, ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு 250 பேரு 350 பேருன்னு சொல்லி அதுல இருக்கின்ற பாப்புலேஷன் பல காரணிகளை முன் வச்சு டிஸ்ட்ரிக்ட் கோட்டாண்டு கொடுப்படும். பின்தங்கிய மாவட்டங்கள் சொல்லி 5% இருக்கும், அது 5% கொடுப்பாங்க. இப்படித்தான் இந்த 100% ஆன எலோகேஷன் நடக்கும். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இதுல ஒரு 30,000 பேர் நீங்க யூனிவர்சிட்டிக்கு எடுக்க போறாங்கன்னு சொன்னா அதுல மெரிட்ல ஃபெஸ்ட்டுக்கு 40% கொடுப்பாங்க, 55% டிஸ்ட்ரிக்ட் கோட்டாவில போகும், 5% ஆன இடங்கள் தான் டிஸ்அட்வான்டேஜஸ் ஏரியான்னு சொல்லி பிரிச்சு கொடுப்பாங்க. இப்படித்தான் 100% யூனிவர்சிட்டிக்கு எடுக்க போற எல்லாரையும் கொடுப்பாங்க. இஸ் இட் மேக் சென்ஸ் டு ஆல்? இது புரியுதா? இதுல இருக்கின்ற ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப வெரி இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், நீங்க மெரிட் லெவல்ல வந்தீங்கன்னு சொன்னால் டிஸ்ட்ரிக்ட் கோட்டாக்குள்ள உங்களை கவனிக்க மாட்டாங்க. இப்ப களம்பு போன்ற, இப்ப பாருங்க, களம்பு ஆகட்டும், கம்பஹாவாகட்டும், குருநாகல் ஆகட்டும், அதே போல கோல், கண்டி போன்ற இந்த மாவட்டங்கள்ல பாருங்க, பெரும்பாலும் இந்த 4 நீங்க பார்க்கலாம், களம்பு, கம்பஹா, குருநாகல். இந்த 3 மாவட்டங்களையும் அளவுக்கு அதிகமான மாணவர்கள் யூனிவர்சிட்டி போறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் பாருங்க, இந்த ப்ளூ லைன் அதிகமா இருக்குது பாத்தீங்களா? அதாவது மெரிட்ல பாஸ் பண்றவங்க. களம்புல பாருங்க, மெரிட்ல பாஸ் பண்றவங்க தான் கூட, டிஸ்ட்ரிக்ட் இவ்வளவும் தான். களம்பு டிஸ்ட்ரிக்ட் கொடுக்கிறது இந்த சிவப்பும் இவ்வளவும் தான். கம்பஹா டிஸ்ட்ரிக்ட் கொடுக்கிறது இந்த ரெட் கலர் இவ்வளவும் தான். குருநாகல் டிஸ்ட்ரிக்ட் கொடுக்கிறது இவ்வளவும் தான். ஆனா ப்ளூ கலர்ல இருக்கிற மெரிட்டை பாத்தீங்களா? ப்ளூ கலர்ல இருக்கிற மெரிட் பாத்தீங்க தானே, அளவுக்கு அதிகமாக இருக்குது. சோ மெரிட் சொன்னால் ஓல் ஐலண்ட் மெரிட்ல இப்ப நீங்க ஒரு 100க்குள்ள வந்தீங்கன்னா எப்படி மெரிட்டுக்குள்ள வந்துருவீங்க? ஒரு 100 அல்லது ஒரு 300 400 ஒரு ஐலண்ட் ரேங்க் ஒரு 500க்குள்ள வந்தாலும் நீங்க எப்படி மெரிட்டுக்குள்ள வந்துருவீங்க? ஐலண்ட் ரேங்க் 500க்கு வந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? 500 பேர்ல நீங்க ஒரு ஆள். 500 முதல் 1000 அப்படின்னு போது நீங்க மெரிட்ல பாஸ் பண்ணால் நீங்க என்ன அர்த்தம் சொன்னா, நீங்க யூனிவர்சிட்டிக்கு போறதோட நீங்க இன்னொரு ஆளுக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க டிஸ்ட்ரிக்ட் கோட்டால. இப்ப உதாரணத்துக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு 500 பேரு கோட்டா கொடுத்தால் 500 பேரு மெரிட்ல பாஸ் பண்ணாங்கன்னா 1000 பேர் போவாங்க. அந்த 500 பேர் மெரிட்ல பாஸ் பண்ணவங்களும் யூனிவர்சிட்டியின் அந்த டிஸ்ட்ரிக்ட் கோட்டாக்குள்ள வரமாட்டாங்க. அப்ப என்ன செய்யும்? இன்னொரு 500 பேருக்கு டிஸ்ட்ரிக்ட் கோட்டா இருந்து ஏண்டா அதுல பேத்துருவாங்க. அப்ப மொத்தமா 1000 பேர் பேத்துருவாங்க. அதுவே ஒரு அதே போல அந்த டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு 2 பேர் தான் ஐலண்ட்ல பாஸ் பண்ணினாங்கன்னு சொன்னால் டிஸ்ட்ரிக்ட் கோட்டா வந்து 502 பேர் தான் போறாங்க. இது புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? சோ இந்த ஐலண்ட் ரேங்குள்ள மெரிட்ல பாஸ் பண்ணினால் நீங்க 500 பேர் பாஸ் பண்ணினால் 500 பேரும் இன்னொரு 500 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வாய்ப்பை கொடுக்குறீங்க. ஏன்னா உங்களோட அந்த லிஸ்டுக்குள்ள டிஸ்ட்ரிக்ட் கோட்டா வந்துட மாட்டுச்சு. இஸ் இட் மேக் சென்ஸ் டு ஆல்? சோ ஐலண்ட் ரேங்க்ல நீங்க பாஸ் பண்ணீங்கன்னு சொன்னா நீங்க மட்டும் பாஸ் ஆகாம இன்னொரு பிள்ளைக்கும் வாய்ப்பு கொடுக்குறீங்க டிஸ்ட்ரிக்ட் கோட்டாக்குள்ள. இஸ் இட் மேக் சென்ஸ்? தட்ஸ் வை நான் எய்ம் பண்றது ஐலண்ட் ரேங்க்குள்ள உங்களை எல்லாரையும் கொண்டு வந்தா, ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல வந்துட்டு உதாரணத்துக்கு யோசிச்சு பாருங்க, டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு 2000 பேர் ஐலண்ட்ல பாஸ் பண்ணிட்டாங்க வச்சுக்கோங்களேன், 2000 பேருக்கும் கொடுத்தே ஆகணும். அதே போல அந்த டிஸ்ட்ரிக்டுக்குரிய 250 கொடுக்கத்தான் வேணும். இஸ் இட் மேக் சென்ஸ்? உதாரணம் யோசிச்சு பாருங்க, 25,000 பேர்ல 20,000 பேர் ஒரே டிஸ்ட்ரிக்ட்ல ஐலண்ட் ரேங்க்ல வந்துட்டாங்கன்னு வைங்க, அவ்வளவு பேருக்கும் கொடுக்கத்தான் வேணும். இந்த விஷயம் புரியுதா? திஸ் இஸ் வெரி கிரிட்டிக்கல் டு அண்டர்ஸ்டாண்ட். சோ நீங்க நல்லா படிச்சு, சரியா, நீங்க நல்லா படிச்சு நீங்க ஒரு ஐலண்ட் ரேங்க்குள்ள ஒரு மெரிட்ல பாஸ் பண்ணீங்கன்னு சொன்னால்
நீங்க மட்டும் இல்ல இன்னொரு புள்ளைக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குறீங்க. இது எல்லாருக்கும் புரியுதா நான் சொல்ற விஷயம்? கைஸ், அன்சார், அஸ்ஃபாக், ஜமீல், ஷமீன்தே. ஸோ வி ஷுட் ஸ்டடி டு மேக் ஹையர். மெரிட்ல பாஸ் பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணோம்டா நம்மளோட டிஸ்ட்ரிக்ட் நம்மளுக்கு 250 பேர் தான் அவங்களோட டிஸ்ட்ரிக்ட்னு சொன்னாலும் மெரிட்ல நாம 500 பேர் பாஸ் பண்ணிட்டோம்டா 750 பேர் நம்ம யூனிவர்சிட்டி போகலாம் அந்த டிஸ்ட்ரிக்ட்ல. ஸோ எல்லாருமே இந்த ஐலண்ட் ரேங்க்ல நீங்க பாஸ் பண்றதுக்கு நீங்க எதிர்பார்த்து போகும். சரியா? ரைட். ஸோ இந்த விஷயங்கள் ரைட். அடுத்த ஸ்டாட்டிஸ்டிக் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இது ரைட், இதுவும் அதே விஷயம் தான். அந்த மெரிட்டை பத்தி சொல்றது பாருங்க, நல்லா பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ். கொலம்புல மெரிட்ல மட்டுமே 553 ஸ்டூடெண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு போயிருக்கிறாங்க. சரியா? கொலம்புல இதுக்கு கொடுத்தது டிஸ்ட்ரிக்ட் கொடுத்த கோட்டாஸை பாருங்க, 329, 323, 173, 196 சொல்லி டிஸ்ட்ரிக்ட் கோட்டா குறவு தான். ஆனா பாருங்க 553 பேர் மெரிட் போனிருந்தாங்கன்னா என்ன அர்த்தம்? இந்த 553 டிஸ்ட்ரிக்ட்குள்ள வராது, அதர்ஸுக்குள்ள தான் வரும். அதே போலதான் கம்பஹால 241 பேர் மெரிட்ல போயிருக்கிறாங்க. கழுத்தர 154 பேர். ஆனா அதுவே மத்தத்தை எடுத்து பாருங்க, ஜஃப்னாவில பாருங்க 41 பேர் போயிருக்காங்க. ஓகே, கிளிநொச்சி 4 பேர், மன்னார் 6 பேர், முல்லைத்தீவு வெறும் 5 பேர், பவுனியா வெறும் 9 பேர், ட்ரிங்கோ 32 பேர். சரியா? சோ பாருங்க ரத்னபுரம் 120 பேர் போயிருக்காங்க. சோ டிஸ்ட்ரிக்ட்ல கொடுக்குற கோட்டாவை விட ஐலண்ட்ல போற நிறைய பேர் கொலம்புல இருக்கிறதால தான் நிறைய யூனிவர்சிட்டிஸ் வந்து போறாங்க. எஸ், நீங்க ஏசிசிஏ சிஎம்ஏ போன்ற இதுகளை நீங்க செஞ்சு கொள்ளலாம். ஸோ ஐலண்ட் ரேங்க்ல பாஸ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். சரியா? ரைட். தென் எகெயின் சில அடிப்படையான விஷயங்கள். ஜெட் ஸ்கோருங்கிறது உங்களோட வெட்டுப்புள்ளி. இது வந்து நீங்க பெருசாக அலட்ட தேவையில்லை. ஒரு வருஷம் இருந்த செட் ஸ்கோர் இன்னொரு வருஷம் இருக்க மாட்டிச்சு. அது அந்த கோர்ஸுக்கு காணப்படுகின்ற வெற்றிடங்கள், அந்த கோர்ஸுக்கு அந்த டிஸ்ட்ரிக்ட்ல அப்ளை பண்ணவங்கன்னு சொல்லி நிறைய இதுல காணப்படும். ஜெட் ஸ்கோரை வச்சு நீங்க பார்த்து உங்களோட யூனிவர்சிட்டி அப்ளிகேஷன்ஸ்ல இந்த கோர்ஸுக்கு நீ கிடைக்குமா கிடைக்காதான்னு முடிவு பண்ணாதீங்க. அந்த தகமை இருந்திருந்தால் அது எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணுங்க. அதே போல உளச்சார்பு பரீட்சை என்பது எப்டிடியூட் டெஸ்ட். இந்த கோர்ஸுக்கு நீங்க அப்ளை பண்ணணும். அதே போல இந்த எப்டிடியூட் டெஸ்ட் பாஸ் பண்ணினா தான் உங்களுக்கு அது கிடைக்கும். அதே போல அனுமதிக்கான மாவட்டங்கள் தீர்மானிக்கப்படுற முறை நான் ஏற்கனவே சொன்னதுதான். இறுதியாக 3 வருஷ காலமாக நீங்க கல்வி கற்க பதிவு செஞ்சிருந்த பாடசாலை தொடர்பான ஆதாரங்கள் நீங்க கொடுக்கணும். ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்டாக இருந்தால் அல்லது ஒரு வெளிவாரி மாணவனாக இருந்தால் நீங்க ஒரு சமாதான நீதமான அல்லது சத்தியப்பிரமாண ஆணையாளத்திலிருந்து 3 வருஷத்துக்கு அந்த ஸ்கூல்ல தான் படிக்க, இதுதான் இந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லி நீங்க கொடுக்கணும். அதே போல யூனிவர்சிட்டிக்கான தகுதி இன்மைங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். பிகாஸ் நீங்க எழுதினது பிறகு இதுகள்லாம் செஞ்சிருந்தீங்கன்னு சொன்னா நீங்க யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ண முடியாது. சரியா? இதுல என்னன்னு சொன்னால் இப்ப நீங்க யூனிவர்சிட்டிலேயோ அல்லது ஒரு உயர்கல்வி நிறுவனத்திலேயோ ஒரு உள்வாரி மாணவராக நீங்க பதிவு செஞ்சா ஒரு இன்டர்னலாக வேற ஒரு யூனிவர்சிட்டிலேயோ அல்லது ஹையர் நேஷனல் ஒரு இதுலயோ நீங்க உள்வாரி மாணவர்களாக நீ செஞ்சால் நீங்க அனுமதி உங்களுக்கு தகுதி இல்லை, நீங்க அனுமதிக்க இயலாது. அதே போல காலேஜ்ல வந்துட்டும் ஒரு இன்டர்னல் ஸ்டூடெண்ட்ஸாக நீங்க பதிவு செஞ்சீங்கன்னு சொன்னா, காலேஜ் ஆஃப் எஜுகேஷன்ல பதிவு செஞ்சீங்கன்னு சொன்னா நீங்க யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ண இயலாது. அதே போல யூனிவர்சிட்டி அல்லது காலேஜ்ல ஒரு 3 வருஷ டிப்ளோமாக்காக ஒரு இலவச கல்வி திட்டத்தின் கீழே ஒரு உள்வாரியாக இன்டர்னலாக நீங்க பதிவு செஞ்சிருந்தாலும் உங்களுக்கு அப்ளை பண்ண இயலாது. அதே போல ஒரு 3 வருஷம் அல்லது கூடிய கால நேரம் ஒரு ஃபுல் டைமாக ஒரு இன்டர்னல் ஸ்டூடெண்டாக நீங்க பதிவு செஞ்சிருந்தாலும் உங்களுக்கு யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ண இயலாது. அதே போல HND சொல்லக்கூடிய உயர் தொழில்நுட்ப கல்வி நிறுவனத்தால ஸ்லியட்டால நடத்தக்கூடிய இந்த HND ஹையர் நேஷனல் டிப்ளோமா இன் அக்கவுண்டிங் HND என்று சொல்லக்கூடிய மத்த கோர்சஸ் இருக்குது. இதுல எல்லாம் பதிவு செஞ்சாலும் உங்களுக்கு அப்ளை பண்ண இயலாது. அதே போல நைட்டாவில் தேசிய பயிலுனர் கைத்தொழில் பயிற்சி அதிகார சபையில நீங்க பதிவு செஞ்சிருந்தாலும் உங்களுக்கு யூனிவர்சிட்டி அப்ளை பண்றது தடை. நீங்க அப்படி அப்ளை பண்ணி உங்களுக்கு கிடைச்சி யாரு சரி சொல்லி கொடுத்தாங்கன்னு சொன்னா சம்டைம் உங்களுக்கு இல்லாம போகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. இது புரியுதா? எல்லா யூனிவர்சிட்டிலையும் அப்டிடியூட் இல்ல, எல்லா கோர்ஸுக்கும் இல்ல, சில கோர்ஸுக்கு மட்டும்தான் இருக்குது. சரியா? தினகேன் அடிப்படை தகுதிகள் பாத்தீங்கன்னு சொன்னா 3 பாடங்கள்ல SCT பெற்றிருந்தீங்கன்னு சொன்னால் நீங்க யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணேலும். அதே போல உங்களோட பொது சாதாரண வினப்பாத்திரம் ஜெனரல் டெஸ்ட்ல நீங்க ஆக குறைஞ்சது 30 எடுத்திருக்கணும். இதுல இருக்கின்ற முக்கியமான பிரச்சனை ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் 30 புள்ளிகளுக்கு நீங்க குறைவாக இந்த வருஷம் எடுத்தீங்கன்னு சொன்னால் போன வருஷம் நீங்க எழுதியிருந்து இது உங்களோட செகண்ட் ட்ரையாகவோ இல்ல தேர்ட் ட்ரையாகவோ இருந்திருந்தால் போன வருஷம் எழுதினத்துல உங்களுக்கு 30க்கு மேல வந்திருந்தால் அதை எடுத்து நீங்க இந்த முறை யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணி யூனிவர்சிட்டிக்கு போகலாம். இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் தான் எழுதுறீங்க, உங்களுக்கு ஏலெவல் யூனிவர்சிட்டி போறதுக்கு எல்லா விதமான தகுதிகளும் இருக்குது, ஆனால் எனக்கு இந்த முறை 30 குறைய ஜெனரல் டெஸ்ட்ல வந்துச்சுன்னு சொன்னால் நீங்க அப்ளிகேஷன் போடையிலும். ஆனா அந்த வருஷம் போற பெச்சோட நீங்க யூனிவர்சிட்டிக்குள்ள போக இயலாது. நீங்க வார வருஷம் 30க்கு மேல எடுத்து காட்டினது பிறகு நீங்க அந்த யூனிவர்சிட்டி இப்ப அப்ளை பண்ணினது போகலும். இது புரியுதா எல்லாருக்கும்? இது ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். சோ ஜெனரல் டெஸ்ட்ல எப்பயுமே ஒரு 30க்கு மேல எடுத்துக்க பாருங்க.
சரியா? ஸோ ஜென்ரல் டெஸ்ட் என்ன, போன வருஷம் உங்களுக்கு 30க்கு மேல கிடைச்சிருந்துச்சுன்னு சொன்னால் நீங்க அப்ளை பண்ணேலும் யூனிவர்சிட்டி போகையில் இந்த வருஷம் இல்லாட்டியும். ஆனால் இந்த வருஷம் தான் ஃபர்ஸ்ட் டைம் எழுதி உங்களுக்கு 30 குறைய கிடந்தா நீங்க அப்ளை பண்ணலாம், அப்ளை பண்ணி வைக்கலாம். ஆனா போன வருஷம் எடுத்து காட்டினது பிறகுக்கு போன வருஷம் வர பெட்சில தான் நீங்க இப்ப இந்த வருஷம் அப்ளை பண்ற கோர்ஸுக்கு நீங்க போவீங்க. தென் உளச்சார்பு பரீட்சை சித்தில சில விஷயங்கள் நீங்க அந்த எக்ஸாமுக்கு அந்த பெர்டிகுலரான கோர்ஸுக்கு 38 கோர்ஸுக்கு எப்டிடியூட் டெஸ்ட் இருக்குது. அது நீங்க பரீட்சையில அதுல வந்துட்டு நீங்க சித்தி அடையணும். அதே போல உங்களுக்குரிய ஜெட் புல்லிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தரப்படும். அதுவும் இருந்தால் நீங்க யூனிவர்சிட்டிக்கு என்ட்ரன்ஷிப் ஆகுவீங்க. இதெல்லாம் உங்களோட அடிப்படையான தகுதி விதியாக இருக்க போகுது. சரியா? இந்த விஷயங்கள் புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? எல்லாருக்கும் புரியுதா? Does it make sense to all? 30 out of 40 கிடையாது, 100 out of 30 I think. 30 மார்க்ஸ், 100 மார்க்ஸ்ல 30 மார்க்ஸ் நீங்க எடுத்திருக்கணும். ரைட், கடைசா நம்ம பார்க்க போற விஷயம் தான் இந்த ஸ்ரீலங்காவினுடைய குவாலிஃபிகேஷன்ஸ் ஃப்ரேம்வொர்க் பாத்தீங்கன்னு சொன்னா, ஸோ இலங்கையினுடைய குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம்வொர்க் இப்படி தான் இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு சாதாரணமான O லெவல் சர்டிஃபிகேட் லெவல், அது பிறகு A லெவல்ங்கிற அட்வான்ஸ் சர்டிஃபிகேட், தென் அகைன் நீங்க டிப்ளமா செய்யலாம், தென் அகைன் ஹையர் டிப்ளமா செய்யலாம், அல்லது A லெவல் முடிச்சு டைரக்டாகவே பெச்சுலர்ஸ் என்று சொல்லக்கூடிய டிகிரிஸ் அல்லது பெச்சுலர்ஸ் ஹான்ஸ்டபிள்ங்கிற டிகிரிஸுக்கு போகலாம். தென் அகைன் போஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் அல்லது டிப்ளமாங்கிற ஒரு விஷயம் உண்டு இருக்குது. தென் அகைன் மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் அல்லது மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் MBA என்று சொல்லக்கூடிய ப்ரோக்ராம்ஸ், அதுக்கு பிறகு எம்ஃபில் என்று சொல்லக்கூடியது, அதற்கு பிறகு PhDங்கிறது தான் ஹையர் குவாலிஃபிகேஷனாக ஸ்ரீலங்காவில் பார்க்கப்படுது. இதுதான் SLQF என்கிற ஃப்ரேம்வொர்க் என்று சொல்லக்கூடிய விஷயம். கொமர்ஸ் ஃபேக்கல்ட்டின்னு சொல்லி ஒரு அமௌண்ட் சொன்னா நீங்க பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது அமௌண்ட் சொல்லும் போது எப்படிக்கும் நிறைய பேர் போறாங்க, நிறைய கோர்சஸ் இருக்குது கொமர்ஸுக்கு அப்ளை பண்றதுக்கு. ரைட், ஸோ தென் வணிக பிரிவு பார்த்தீங்கன்னு சொன்னால், வணிக கல்வி பொருளியல் கணக்கீடு எடுத்தவங்க வணிக பிரிவுக்குள்ள வருவாங்க. அல்லது இதோட சேர்த்து விவசாய விஞ்ஞானமோ புவியியலோ வணிக புள்ளிவியலோ ஜெர்மன் இணைந்த கணிதம் வரலாறு அரசியல் விஞ்ஞானம் ஆங்கிலம் அளவியல் விஞ்ஞான முறை பிரெஞ்சு அல்லது ICT தகவல் மற்றும் தொடர்பாடு தொழில்நுட்பம் எடுத்தவங்களும் நம்மளோட வணிக பிரிவுக்குள்ள வருவாங்க. அதே போல வணிக பிரிவில் இருக்கின்ற கோர்சஸ் பாத்தீங்கன்னு சொன்னால் இவ்வளவு கோர்சஸும் உங்களுக்கு வணிக பிரிவுல நீங்க கொமர்ஸுக்குள்ள இப்ப நான் சொன்ன விஷயங்கள், அதாவது வணிக கல்வி பொருளியல் கணக்கீடு அல்லது அதோட சேர்த்து இதுல 2 பாடம் மத்த இந்த 11 பாடத்துல ஏதாவது ஒன்று எடுத்தவங்களுக்கு அப்ளை பண்ண இயலுமாக இருக்கிறது. ஒன்று மேனேஜ்மெண்ட் போக இயலும், அதே போல கொமர்ஸ். இது 2 தான் பெரும்பாலும் கொமர்ஸ்ல இருக்கிறவங்க போகக்கூடிய அதிகபட்சமாக போகக்கூடிய விஷயங்கள். இதுல இந்த கொமர்ஸ் சொல்லக்கூடிய பிகாமும் அதே போல மேனேஜ்மெண்ட் சொல்ற BBAயும் இவ்வளவு யூனிவர்சிட்டிலையும் காணப்படும். அதாவது கொலம்பு யூனிவர்சிட்டி, ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர, கெலனி, ஜஃப்னா, ருகுனு, ஈஸ்டர்ன், சவுத் ஈஸ்டர்ன், வயம்பர், ரஜரட்ட, சப்ரகமுவ, ரைட், இந்த யூனிவர்சிட்டி எல்லாத்துக்குமே நீங்க போக இயலும். அதே போல உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் பிகாம் போனது பிறகு முகாமைத்துவம், அதாவது பொது முகாமைத்துவம் பப்ளிக் மேனேஜ்மெண்ட்ங்கிற ஒரு கோர்ஸ் இருக்குது, ஜெயபுர யூனிவர்சிட்டியில மட்டும்தான் இருக்கு. இதுக்கு நீங்க அப்ளை பண்ணேலும். அதே போல சொத்து முகாமைத்துவம் மதிப்பீடுன்னு சொல்லக்கூடிய எஸ்டேட் மேனேஜ்மெண்ட் அண்ட் வெலுவேஷன்ங்கிற கோர்ஸ், இதுவும் ஜெயபுர யூனிவர்சிட்டியில தான் இருக்குது. அதே போல மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் என்று சொல்லக்கூடிய முகாமைத்துவ கற்கைகள்ங்கிற கோர்ஸ் இருக்குது, இது ஜஃப்னாவும் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டிலையும் இருக்குது. தென் அகைன் வியாபார தகவல் முறைமைகள், இது பிசினஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ங்கிறது, இது ஜெயபுர யூனிவர்சிட்டி. அதே போல கணக்கியல் தகவல் முறைமைகள் அக்கவுண்டிங் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்னு சொல்லி இது கெலனி யூனிவர்சிட்டியில இருக்குது. இது எல்லாமே நீங்க ஒரு கொமர்ஸ் எடுத்திருந்தால் நீங்க அப்ளை பண்ணக்கூடியது. எஸ் சாரி, PDN என்பது பேராதனை, எக்ஸாக்ட்லி கரெக்ட், தேங்க்யூ. சரியா, PDN சொல்றது பேராதனை யூனிவர்சிட்டி. இது இவ்வளவு யூனிவர்சிட்டிலையும் முகாமைத்துவமும் வணிகவியலும் இருக்குது. மற்றது எல்லாமே ஒரு யூனிவர்சிட்டி அல்லது 2 யூனிவர்சிட்டியில தான் இருக்குது. இது மெயினான கோர்ஸ். இதற்கு பிறகு ஸ்டூடெண்ட்ஸ் வணிகவியல் பாடத்துடன் மேலதிக கற்கை நெறிகள் என்று சொன்னால் இதுல நீங்க சில அனுமதிகள் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கணும். இதுல சில பாடங்கள் நீங்க எடுத்திருக்கணும்னு சொல்லுவாங்க. இதுல நீங்க சட்டம் லோக்கு அப்ளை பண்ணேலும், நீங்க சூஸ் பண்ணின பாடம் 3 பாடத்துல தகுதி இருந்துச்சுன்னு சொன்னா சட்டம் போடலும், கலை கனி அளவியல் தகவல் தொழில்நுட்பம் கட்டடக்கலை வடிவமைப்புன்னு சொல்லி இதுல இருக்கக்கூடிய நிறைய இதுக்கு போடலும். இதுல எந்த முறை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்ற கோர்சஸ் பாத்தீங்கன்னு சொன்னா நிதி பொருளியல் என்று சொல்லி ஒரு கோர்ஸ் ஒன்று புதிதாக அறிமுகப்படுத்திக்குது. நிதியியல் கணித கற்கை, தொழில்முறை புள்ளிவியல், மனிதவள மேம்பாடு, மருத்துவ சுற்றுலாத்துறை மற்றும் விருந்தோம்பல் முகாமைத்துவம், அதே போல யோகாக்கெல்லாம் கோர்ஸ் வந்திருக்குது. யோகா மற்றும் மன நிகழ்வுகளின் ஆய்வு, சுதேச அறிவியல் மீதான சமூக கல்வின்னு சொல்லி எல்லாம் புதிய புதிய பாடங்கள் இதெல்லாம் அப்ளை பண்ணி இதுக்கெல்லாம் நீங்க கட்டாயமாக குறைஞ்ச செட் ஸ்கோர் இருந்தாலும் உங்களுக்கு போடையில, பிகாஸ் புதுசாக அறிமுகப்படுத்தினதால நிறைய பேர் போட இயலாட்டியும் உங்களுக்கு சம்டைம் குறைஞ்ச செட் ஸ்கோர் இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கும். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா நிதி பொறியியல்னு சொன்னால் ஃபைனான்ஸ் இன்ஜினியரிங்ங்கிற கோர்ஸ். ஸோ ஃபைனான்ஸ் இன்ஜினியரிங் பாத்தீங்கன்னு சொன்னா அட்லீஸ்ட் S கிரேட்ஸ் இதுல தான் ஒரு ட்விஸ்டர் வச்சிருக்கிறாங்க பாருங்க. ஆக குறைந்தது
எஸ் கிரேட் இருக்கணும். என்னத்துல பொருளியலும் அக்கவுண்டிங்கும் நீங்க ரெண்டும் எடுத்து அதற்கு மேலதிகமாக இந்த சப்ஜெக்ட் ஏதாவது எடுத்திருக்கணும். ஸோ பிசினஸ் ஸ்டடிஸ் எடுத்திருக்கலாம், ஐசிடி எடுத்திருக்கலாம், ஸ்டடிஸ்டிக், எக்ரிகல்ச்சர், ஜியோகிராஃபி, கம்பைன் மேத்ஸ், ஹிஸ்டரி, பொலிட்டிக்கல், பிசிக்ஸ், லாஜிக்ஸ் இதை எடுத்திருந்தால் நீங்க, ஆனா இதுக்கு எப்டிடியூட் எக்ஸாமும் இருக்குது. எப்டிடியூட் எக்ஸாமும் பாஸ் ஆயிருந்தால் நீங்க ஃபைனான்சியல் இன்ஜினியரிங்க்கு நீங்க போடலாம். கெலனியா யூனிவர்சிட்டியால கொடுக்குற 4 வருஷ ஸ்பெஷல் டிகிரி ப்ரோக்ராம். அப்ப இதுல பாருங்க, நீங்க ஐசிடியும் அக்கவுண்டிங்கும் எடுத்து எக்கனாமிக்ஸ் எடுக்காமலுக்கு பிசினஸ் ஸ்டடிஸ் எடுத்திருந்தா அதுக்கு அப்ளை பண்ண முடியாது. அக்கவுண்டிங், பிசினஸ், ஐசிடி எடுத்தா மேனேஜ்மெண்ட், காமர்ஸ் போகலாமா? எஸ், அதுக்கு நீங்க போகலும். சரியா? நீங்க அந்த தகுதி விதியை பார்க்கலும். புக்கை வாசிச்சீங்கன்னு சொன்னா அதுல இருக்கும். ரைட், இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ். இதோ நீங்க தெளிவாக இந்த புக்ல எல்லா விஷயமும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் நல்லா பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, வளங்கள் இருக்குது. சரியா? நீங்க தெரிஞ்சுக்கொள்ள இயலும். ஸோ இதுல முக்கியமாக நான் சொல்லப்பட்ட விஷயம் இந்த மெரிட் சிஸ்டம். ஸோ பெரும்பாலும் எல்லாருமே மெரிட்ல பாஸ் பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். அப்பதான் நாம மட்டும் இல்லை, நம்ம டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் நாம ஒரு வாய்ப்பை கொடுக்குறோம். யூனிவர்சிட்டி போய் வந்தா ஜாப் இருக்குமா இல்லையாங்கிறத பத்தி எல்லாம் நம்ம புறவுக்கு பேசுவோம். நீங்க அதை பார்க்கணும்னு சொன்னால் இந்த வர்த்தக பிரிவின் வாய்ப்புகள்னு சொல்லி ஒரு செமினார் இருக்குது, அதை பாருங்க. எஸ், ஆப்டிடியூட் டெஸ்ட் எக்ஸாம் ஒரு காம்படிட்டிவ் தான். பிகாஸ் நிறைய பேர் அதுக்கு போடுவாங்க. அதை பாஸ் பண்ணா தான் அந்த யூனிவர்சிட்டி போகுங்கிறதால தேவைப்படுது. எஸ், நான் இதை யூடியூப் சேனல்ல போடுறேன். இன்றைக்கு சரி இல்லை நாளைக்கு சரி நான் அப்லோட் பண்றேன். சரி ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் அண்ட் பேஷன்ஸ். ஸோ எவ்ரி ஒன் மெரிட்ல பாஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. இந்த விஷயங்களை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட சிஸ்டர்ஸ் எல்லாத்துக்குமே கொடுங்க. சரி, அந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ் சம்பந்தமாக நம்ம பிறகு செய்வோம். ஓகே, ஸோ எனி அதர் கொஸ்டின்ஸ் ப்ளீஸ் வாட்ஸ்அப் மீ கைஸ். ரைட், ஓகே, தேங்க்யூ ஆல். Thank you so much. See you in the next class. Bye. Thank you.